ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மேபி இது டியூரேஷனால் டூ ஷாட் கூட வரலாம். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் தான் வந்து இது நல்லா இருக்காது, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னும் பெட்டராக ப்ரொவைட் பண்ணுவேன். அண்ட் நம்ம சேனலில் வர எஃப்எஃப் வந்து மோஸ்ட்லி மற்ற சேனலில் வர மாதிரி இருக்காது, கொஞ்சம் அப்பார்ட் ஃப்ரம் ரியாலிட்டியாக இருக்கும். இது என்ன எப்படி வருது அப்படின்னு லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது. அண்ட் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்கள் ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கீங்க, வச்சு பார்த்துட்டு ஸோ இன்னும் எவ்வளோ நேரம்? சரி தம்பி கொடுத்தா மம்மி கொடு, நான் வீட்டுக்கு போய் உங்கள் ரெண்டு வாங்கி தரேன். சரி இந்தா டாக்டர் நம்பர் 54. வா பார்க்கலாம். உங்கள் ரிப்போர்ட் கொடுங்க. இந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் டாக்டர் இல்லை, 2 ஆப்ரேஷனால் அவர் வெளியே போயிருக்காரு. நீங்கள் ரெகுலராக டாக்டர் தான் செக் பண்ணுங்கள். ஆமாம், நாங்கள் ஓபிட்டு மட்டும்தான் பார்ப்போம். நீங்கள் நாளைக்கு வாங்க. நாளைக்கா? ஆமாம். ஏன் இல்லை, நாங்கள் அவுட் ஆஃப் டவுனில் இருக்கோம். இல்லை மேம், நாளைக்கு தான் டாக்டர் வருவார். அப்படியா? சரி ஓகே. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க, அப்படியே வேகமாக கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு உட்காருங்க. ஸோ வந்து ஃபுட்ஸ் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, அவ்வளோ இருக்கக்கூடாது. எஸ்கியூஸ் மீ மீரா, இங்கே எப்போ வர உள்ள? வெயிட், லெட் மீ கால் த மேனேஜர். மீரா, நான் பையனுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறேன். லீவ் சொன்னியா? லீவ் சொல்லாது தானே மேனேஜர்? என்ன பிரச்சனை? இது என்ன சத்திரமா சாவடியா? எல்லாரும் உங்கள் குடும்ப வேலையெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரீயாக டைம் ஆஃபீஸ் வராங்க. யார் வந்து அப்படி இந்த வயன் இவ்வளோ நேரம் ஆட்டம் போட்டுட்டு இப்போ தான் வரா? இல்லை வயன், என்ன வயன் சார்? இப்போ தான் ஆமாம் சார். எங்கே போயிருந்தேன்? இல்லை பையனுக்கு ஹாஸ்பிட்டல் இன்டர்வியூவில் ரிச்சர்ட் அண்ட் பையன் என்ன சொன்னேன், நான் இந்த ஒர்க்கெலாம் நல்லா பார்ப்பேன், பையன் என்ன அவ்வளோதான் அது இதுன்னு. இப்போ என்ன எப்படி இருக்கேம்மா? சார் நான் இன்னொரு தடவை லேட்டாக வந்தேன்னா உனக்கு ஆஃபீஸில் வர கிடையாது. பட் சார் அதான் சொல்லிட்டார்லடி, அப்புறம் என்ன சார் மோர்னு இருக்கேன். நீங்கள் போங்க மேனேஜர் சார். ஸோ அப்படியே வந்து மீராவை சிரிச்சே போகிறான். மீராவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து ஆகாது, அதனால நீங்கள் என்னென்ன சின்ன தப்பு பண்ணால் கூட வந்து பெருசாக வந்து ஆக்கிடுவாங்க. ஏ சாரா, நான் இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். இப்போ தான் கண்ணு தெரியுதா? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் லீவ் வேண்டியாவது சொல்லடின்னு. இந்த நாய்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். என்னாலும் உங்களுக்கு சண்டை வேணும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் பல்ல உடைக்க போகிறேன்டி. அப்புறம் பையன் டாக்டர் என்ன சொன்னார்? இல்லை இன்னைக்கு டாக்டர் இல்லை, நர்ஸ் தான் இருந்தாங்க, நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஜாக் பார்த்து ஏதாவது கேள்வி பார்த்தியா? எமோஷனல் ஆகாதடி. இல்லடி இல்லை, அவர் சீக்கிரம் வருவார். எவ்வளோ சீக்கிரம்? ஆல்ரெடி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. சாரா நீ இப்படி பேசினா எப்படி? ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண. 2 இயர்ஸ் எங்கே அவன் போயிடுவான்? அவன் என்ன சின்ன பையனை காண போகிறதுக்கு? நிச்சயமாக அவன் வேறு யாராவது கல்யாணம் பண்ணியிருப்பாண்டி. இப்படி சொல்லாதடி. 4 இயர்ஸ் லவ் ட்ரூவாக இருந்தால் அவன் நேரம் வந்திருக்கும். வருவார், நீ அமைதியாக இரு. சரி, உங்கள் அம்மா ஒரு பையன் பார்த்துருக்கான்னு சொன்னாங்கல்ல, பார்த்தியா? இல்லடி, இன்னைக்கு ஈவினிங் கேஃபேக்கு வர சொல்லியிருக்கான். பேருண்ணா? இல்லை தெரியாது, நான் அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட பேசணும் கூட கிடையாது. இந்த அம்மா தான் வீட்டு கடன் இருக்காது இருக்குன்னு சொல்லி என்னை யாரும் கட்டி வைக்க பார்க்குறாங்க. நீ அவங்களும் வெயிட் பண்ணாதடி சும்மா. இவங்களுக்கு ஒரு பையனை பிடிக்குமா? 4 இயர்ஸாக லவ் பண்ணுவாங்களாம், ஃபேமிலி எடுத்து கட்டிக்குவாங்களாம், அவர் இவங்களுக்கு 2 குழந்தை கொடுத்துட்டு ஓடிடுவாங்களாம். 2 இயர்ஸ் ஆயிடுச்சு வரமாட்டாங்களாம். இவங்க அவங்கள நினச்சி காத்திருப்பாங்க. எந்த பேரண்ட்ஸ் எடுத்துப்பாங்க? நானே அந்த அவள் ஒரு நாட்டு நல்லவன் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். போய் பாரு, அவன் மேபி நல்லவனாக இருந்து உனக்கு ஒரு இன்னும் லைஃப் கிடைக்கலாம்ல. பட் குழந்தைங்க எதுக்கு வேணா எனக்கு தெரியலடி, எனக்கு பயமாக இருக்கு. குழந்தைங்க தான் எனக்கு உயிர், உங்களுக்கு வேணான்ட்டானா? நீ அவனுக்கு பேசி புரிய வாய்டி. நம்ப ஓகேவா? நம்பிக்கையோட போ, நிச்சயமாக நல்லதே நடக்கும். முதல்ல ஒழுங்காக பேச கற்றுக்கோ. அட்வைஸ் என்ன எடுத்தேன்? ஈவினிங் போகிறப்ப என்னை மீட் பண்ணிட்டு போ, நான் கேபின் தான் இருப்பேன். சரியா? சரி. ஸோ அன்றைக்கி ஈவினிங்காக எடுத்து நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங். சரி ட்ரெஸ் போட்டுட்டியா? போட்டேன் மாமி. நல்லாக்கா? க்யூட்டாக இருக்கேன். ஹிஜூன் என்ன பண்ணுறான்? ஹிஜூன் பேபி ஒச்சுச்சோ, இந்த ட்ரெஸ் போட முடியாது, சொல்லணும். எனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அவங்க 2 ட்ரெஸ் போட்டுருக்கீங்க. கால் வந்துட்டு இருக்கு. மம்மி கால் வந்துட்டே இருக்கு. யார் கால் பண்ணுறா? பாத்தி. அட்டன் பண்ணு. ஹலோ பாத்தி, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? அம்மாவா? ஜூன் கூட இருக்கிறாங்க. மம்மி உங்கள் கூட தான் பேசணுமா? என்ன வேணும் நமக்கு? சொல்லுமா. நேற்று நான் பார்க்க சொன்னேன்ல, அவன் வந்து உனக்கு 1 நாள் வெயிட் பண்ணியிருக்கான். அச்சோ அம்மா மறந்துட்டேன், ஆஃபீஸில் இந்த ரெஞ்சில் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேம்மா. ஐயோ அவன் கோச்சிக்கிட்டான். அப்படி என்ன வேணும் பண்ணேன், தெரியாம தானே பண்ணேன். இருந்தாலும் நான் எத்தனை நாள் ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கேன். போடி மறுபடியும் வர சொல்லு. நான் இன்னைக்கு ஈவினிங் பார்க்குறேன். நிச்சயமாக பார்ப்பல, நம்ம குடும்பத்தை நான் உனக்கு தெரியும் இல்லடி. சரி நான் பார்க்குறேன், வர சொல்லு. வை ஃபோனு. இந்த மாமி ஆச்சு? ஒன்றும் இல்லடி. கிளம்பலாமா? ஜூனோட ரிப்போர்ட் எடுத்துட்டிங்களா? இதை பார்ப்பேன். சரி நீ முன்னாடி போ, நான் தம்பி கூட்டிகிட்டு வரேன். வெளியே கேப் இருக்கும். வாவ் கேப். ஸோ அப்படியே சரி ஓடிடுறா. ஹலோ சாரா, எனக்கு நான் ஆஃபீஸ் வரமாட்டேன், லீவ் சொல்லிட்டு. ஏன்டி? அதில் பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன்ல, அப்படியே அந்த பையனையும் மீட் பண்ணிடலான் இருக்கேன்டி. நேற்று மறந்துட்டேன். அப்படியா? சரி நான் சொல்கிறேன்டி. பாய், குட் லக். நீங்கள் அப்படியே கார்க்குள்ள உட்காருங்க. உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துட்டே போகிறீங்க. நீங்களும் ஜாக்கையும் 4 இயர்ஸ் எவ்வளோ லவ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அவன் லாஸ்ட்டாக கிளம்பினப்போ கூட நீங்கள் வந்துட்டு ஜாலியாக தான் இருப்பீங்க. பட் 2 இயர்ஸானு வரல. அண்ட் சரி பிறக்கும் போது அவள் கொஞ்சம் ஸ்மார்ட்டான கேர்ள், எதாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிவா. அந்த துருத்துருனே இருப்பா. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே வந்து ஹீஜுன்னு பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 4 வயசு ஆயிடுச்சு. பட் இனிமேல் அவன் பேசியிருக்க மாட்டான். அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். அப்படியே அவன் தலையை தடவி கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படியே அவன் பார்க்குறான். சீக்கிரமாக பேசிடுவல. என்னோடய ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னவாக இருக்கும்? பேசிடுவல. என் சொல்ல பேசல. அவனை பார்த்தா அப்படியே திரும்பிடுறீங்க. ஸோ உங்கள் கண்ணெல்லாம் ஆட் பண்ணிட்டு கேபுக்கு பே பண்ணிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. டாக்டர் இருக்காரா? டாக்டர் கேம்? ஆமாம். அவர் கேபினில் இருப்பார். இந்தாங்க டோக்கன். தேங்க்யூ. நல்ல வேறு டோக்கன் நம்பர் 3 வந்துருச்சு. நீங்கள் உட்காந்துட்டீங்க ஒரு 10 நிமிஷம். டக்குனா அவங்க கூப்பிட்றாங்க. நான் அவ்வளோ போகலாம். சரி நீங்கள் உட்காந்துருக்கோம். சரி ஓகே மாமி. டாக்டர் வாங்க லீவ் வயன் ஜின்னி கூப்பிடு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ தான் அலைய காணும். எப்படி இருக்கான் ஹிஜுன்? அப்போ சரிங்க, அவன் வெளியே உட்காந்துருக்கான். ஏன் ஒரு 6 மந்த்தாக ட்ரீட்மெண்ட்டே வரல? இல்லை கொஞ்சம் ஃபினான்ஷியலாக
ப்ராப்ளம் அதான். அதுக்குன்னு பையன் எப்படி விட்டுருவீங்களா? எதாவது பேசுனா என்ன? சச்சா இல்லை, அதே மாதிரி தான் இருக்கா. ஃபீல் பண்ணாத வயன். ரிப்போர்ட் கூட இல்லைங்க. கொஞ்சம் செக்கப்லாம் பண்ணணும். ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். பரவாயில்ல, 2 ஹவர்ஸா? பிரச்சனை இல்லை, பாருங்க. அப்படியே வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னாச்சு? இல்லை, தூங்கிட்டான், டயர்டாக இருக்கும் போல. ஓ அப்படியா? நம்ம எழுப்பி இல்லை வேண்டாம், கொஞ்ச நேரம் தூங்கட்டும். ஒரு 1/2 கழிச்சு நானே எழுப்பி ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன். ஓகே, பிரச்சனை இல்லை. என்ன சாப்பிடுவாங்க சாப்பாடு? சரி, நான் சாப்பிட்டுறேன். பார்த்துக்கோங்க, உன் பையனை நான் கடிச்சுலாம் சாப்பிட மாட்டேன். ஓ சரி, நீங்கள் அப்படியே வெளியே போறீங்க. பார்த்தாங்க சரியில்லை. சரி சரி. நர்ஸ், இங்கே ஒரு குட்டி பாப்பா பார்த்தீங்களா? இல்லையே. ஐயோ, எங்கே போகணுன்னு தெரியலையே. சரி, ரெஸ்ட் ரூம் போயிருப்பாளோ? சரி, எங்கேயும் இல்லை. சரி மம்மி. சரி, ஓடி வரா. எங்கே போனா? என் ஃப்ரெண்டு கூட விளாண்டுட்டு இருந்தேன். இங்கே யாரும் உங்கள் ஃப்ரெண்டு? இதோ அவன் தான். சரி, அப்படியே திரும்பிடுங்க. உங்கள் ஹார்ட் அப்படியே வேகமாக துடிக்குது. உங்கள் கண்ணெல்லாம் வந்து அப்படியே பேசாது, அப்படியே நின்றுட்டுருக்குங்க. கிம் தான் அங்கே வா. இவன் எப்படிங்க? வாங்கி இது போகலாம். மம்மி, என் ஃப்ரெண்டு பாரு. இங்கே பாரு. வா போகலாம். எங்கே ஓடுற? சரி, எங்கே ஓடுற? இல்லை, இதான் உங்கள் மம்மியா? ஆமாம், இதான் மம்மி. மம்மி ஹாய் சொல்லுங்க. ஹாய். பயம் ஆக்வர்டாக நடந்துக்காத, கேஷுவலாக நடந்துக்கும். உங்கள் கூட தான் இருந்தாலும் பாப்பா, பயந்துட்டேன். ஓ சரி, அங்களுக்கு பாய் சொல்லு. நம்ம வெளியே போய் சாப்பிட்டு வரலாம். சரி, பாய் டைம். அங்கிள்னு கூப்பிடு. மா, அங்கிள்னு கூப்பிடு. பாய் அங்கிள். ஸோ நீங்கள் அப்படியே போடுங்க, திரும்பி பார்த்துட்டேன் அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சாப்பிட்டு வந்துடுறீங்க. ஜுனுக்கு அப்படியே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஜன், இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னும் ஹாஃப் அன். ஏன் இங்கே போகணுமா? இல்லை சும்மா கேட்டேன். ஓ சரி, ஓகே. அந்த இனிமேல் நான் டெய்லியும் கூட்டுவா? டெய்லியுமா? ஏன் எதாவது பிரச்சனையா? சரி இல்லை, ஃபீஸ்லாம் வேணாம். என்ன? இல்லை வேண்டாம், நீ ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் என்னோட பெஸ்ட் கொடுக்குறேன். ஃபீஸ்லாம் வேண்டாம், நீ வந்தால் மட்டும் போதும். பையனை கூப்பிட்டு வர சொல்லாமல் இருந்தால் இங்கேயே ஒரு ரூம். இல்லை பரவாயில்ல, நான் கூட்டிகிட்டு வரேன். சரி, ஓகே. ஏன் சொல்லுங்கள். அப்படி சொல்லி தந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, ஏதோ நினச்சிட்டு. வயன் 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 ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். சாரி, கூப்பிட்டுட்டு இருந்தீங்களா? இல்லை, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு. நீங்கள் போகலாம். ஓ சரி, நீங்கள் அப்படி ஜூன் டிக்கெட் வெளியே போகிறீங்க. பார்த்தா சரி இருந்துட்டு எங்கள் மடியில் கொஞ்சம் விளாண்டுட்டு இருக்கா. சரி, வீட்டுக்கு போனப்பா. அப்படியே டேங்க பார்க்குறீங்க. நாங்கள் வீட்டுக்கு போகணும் பாப்பா. சரி, மம்மி கூப்பிட்றாங்களா? போயிட்டு வாங்க. ஏட்டியாங், நாளைக்கும் வருவியா நீ? நானும் வருவேன். வந்துட்டு வேலைம்மா உங்கக்கா வருவியா? ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு வருவேன் உங்கக்கா அப்படின்னு சொல்கிறான். சரி போகலாம். நீங்கள் வேமா கூட்டிகிட்டு போயிடுங்க வீட்டுக்கு. ஸோ ஏங்க அப்படியே வச்சுட்டு கேபின் கொடுக்குறோம். டாக்டர் ஜின் என்ன பண்ணுறீங்க? வாடா. என்ன இந்த போல வர மாட்டேன், வந்திருக்கேன். இல்லடா, 5 மணிக்கு போச்சு வாங்கி பண்ண வந்தேன். டே நம்ம ஜின் கூட ஆஃபீஸாக போகலாம்ல? டே அதெல்லாம் போரிங்களா? காலேஜ் வேறு முடிஞ்சிச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் யூஎஸில் காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்கள் தான்டா. நானடா உங்களை போய் அங்கே படிக்க வைங்கன்னு சொன்னேன். நீங்களும் சேர்த்து விட்டீங்க, வந்துட்டேன். அவ்வளோதான். அதுக்குன்னு சரி இப்படி இப்போ ஒரு பொண்ணு வந்துச்சேன். இந்த பொண்ணை பற்றி எனக்கு எதாவது தெரியுமா? வயனா? அதான் உனக்கு தெரியலடா. இல்லை சொல்லு. அதுவா? நம்ம என் காலேஜில் ஜாக்சன் ஒருத்தர் இருப்பான். என் கூட நான் காலேஜ் கூட சொல்லியிருக்கேன்ல. வாலிபால் மேட்ச்சில் சும்மா அடிச்சு அடி தெரியுங்க. ஆமாம், அவன் ஆப்போசிட் கேங்கடா. இவ ஜூனியர் பொண்ணா, பட் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க வீட்டில் எடுத்து. அப்புறம் 2 குழந்தைங்க. இப்போ அவன் 2 வருஷமாக காணான்னு சொல்லிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு தெரியல. அப்புறம் சிட்டிக்கு அவுட்டில் தான் ஒரு வீடியோவில் ரெண்டில் இருக்காங்க. அந்த குட்டி பையனுக்கு வந்து 4 வயசாச்சு. என்ன பேச்சு வரல. அதான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். அந்த பெரிய பொண்ணு ஷீஸ் ஆல் ஃபேன் 7 இயர்ஸ் பேச்சேரி. அப்புறம் ஆமாம், இதில் நான் இது ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். சரி, அப்படி சிரிக்கிறான். எதுக்காக சிரிக்கிறேன்? ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்குது, தெரியல. சும்மா அதெல்லாம் சிரிச்சேன். ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா? சரி, ஹாஸ்பிட்டலில் ஏதாவது வேலை இருக்குமா எனக்கு? திரும்ப அந்த லாபிலாம் வந்து போட்டு. யார் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறா? டெய்லி ஒன்றா தானே? ஆமாண்டா. எப்படி கண்டுபிடிச்சேன்? எனக்கு பார்த்தாலே தெரியுது. ஆமாம், எதுக்கு? இல்லை, அந்த குட்டி பாப்பா நல்லா பேசிச்சு. அதான். டே எப்போ இருந்தா நீ அந்த குழந்தைங்களாம் பார்க்க ஆரம்பிச்சேன்? என்கிட்டயே சொல்கிற பார்த்தியா? உண்மையாடா, அந்த குட்டி பாப்பா கொஞ்சம் விட்டுட்டா அழகா புதுசு புதுசுன்னு இருந்துச்சு. நல்லா பேச்சு விளாண்டுச்சு, அதனால தான்டா. சரி, நம்பிட்டேன். எப்படியோ நான் கொடுத்தாலும் ஒழுங்காக பண்ண மாட்டேன். இங்கே உட்காரு. சம்பளம் தருவில? சம்பளம் சரி தந்து தொலைறேன். தம்பியாக போயிட்டேன். சரிடா, நான் அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டேன். அந்த டாக்டர் லாரா கூட தான் சுத்த போகிறேன். போய் கடலையே போடு. நீ அடங்கடா. ஸோ சின்ன அப்படி வெளியே போயிடும். டேங் அப்படியே உட்காந்துருக்கான். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு. டேங் வந்து காலேஜில் வந்து யூஎஸில் படிச்சிருப்பான். பட் 12th வரைக்கும் தான் படிச்சிருப்பான். நீங்கள் வந்து 11th 12th கூட படிச்சிருப்பீங்க. டேங் வந்து ப்ளே பாய், எல்லாத்தையும் வந்து டேட் பண்ணுவான். ஒரு வீக் ஒரு டே அந்த மாதிரி. பட் நீங்கள் அப்படின்னா அவன் தூரத்தை வந்து பார்ப்பீங்க. பிடிக்கும், பட் சொல்ல மாட்டீங்க. ஒரு சைல்ட்ஹுட் க்ரஷ் மாதிரின்னு வைங்களேன். நீங்கள் யாருன்னா அவனோட லவரோட ஃப்ரெண்டு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ் போயிட்டுருக்கீங்க. ஒயன் நன்றி. எதுக்கு நம்மளை கூப்பிட்றான்? சொல்லுங்கள். எங்கே ஷியா வந்து இன்னைக்கு ஆப்சண்டா? என்ன சொன்ன சொல்லி விட்டான். எனக்கு போர் அடிக்க மாட்டி. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு கிளாஸ் டைம் ஆச்சு. வா, நீங்களும் என் கிளாஸ் தானே, வாங்க போகலாம். இல்லைங்க. இப்போ எதுக்கு பக்கத்தில் வரீங்க? ஷியா ஆப்சண்ட்ல எனக்கு சில வேலைங்களாம் பண்ண ஒருத்தங்க தேவைப்படும். என் ஃப்ரெண்டு தானே, இங்கே வா. ஸோ அவங்க வந்து பக்கத்தில் இருக்கான். இப்படிலாம் விளையாண்டுருக்கான், எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கான். கிளாஸில் நல்லா பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கடைசியாக பார்த்துருப்பான். அப்புறம் வந்து காலேஜுக்கு வந்து யூஎஸ் போயிருப்பான். நீங்களும் வந்து இங்கே ஒரு காலேஜ் சேர்ந்து அப்படி ஜாக்கெல்லாம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்கீங்க. ஸோ இங்கே உங்கள் வீட்டில் ஹலோ ரெடி ஆகிட்டு இருக்கேம்மா. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? 7 மணிக்கு வந்துடுவானா? மணி 6 தானே ஆகுது. சரி, நான் போகிறேன். ஸோ நீங்களும் கிளம்பியிருக்கீங்க அந்த உங்கள் அம்மா பார்த்து வச்சா பையனை பார்க்கறதுக்காக. சரி, எதை சாப்பிட்றியா? மம்மி இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கேன். இது சாப்பிட்டு அதை நான் முன்னாடி சாப்பிட்ருக்கேன், அது நல்லா இருக்காது. ஓ அப்படியா? சரி, இது 2. மம்மி உங்களுக்கு? மம்மி டயட்டில் இருக்கேன் தான். ஒயன் சொல்லுங்கள். நீங்கள் ஒயன் தானே? யா. நீங்கள்? நான் வென்சன்லேயும். ஓ அம்மா சொன்னாங்க. உட்காருங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒரு இம்பார்ட்டன் வேலை இருக்குது. நேற்று எல்லாம் பேசலாம்னு நினச்சேன், பட் எனக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்குது. உங்களை பார்த்து படம் தான். பரவாயில்ல, நீங்களும் நல்லா தான் இருக்கீங்க. எனக்கு ஓகே. 1 மினிட் கூட தனியாக பேச முடியுமா? உங்கள் தனியாக தானே இருக்கும். இல்லை குழந்தைங்க
ஓ சரி, நீங்கள் போய்ட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம நியூயார்க் போயிடும். நியூயார்க்கா? அப்புறம் குழந்தைங்கள ஹோம் என்ன சார்? ஆமாம், குழந்தைங்கள ஹோம் விட்டுலாம். எவ்வளோ மணி வேணா தரேன். மந்த்லி 1 lakh to எவ்வளோ வேணாலும் நம்ம செப்பரேட் ஆகிடலாம். இயர்லி ஒன்ஸ் நீ குழந்தைய பார்க்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம். நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க? வேறு ஒருத்தவங்களுக்கு குழந்தைய இந்த வளர்த்து அந்த நல்ல பேர்லாம் வாங்கிட்டு அந்த மாதிரி நினச்சிட்டியா? சரி சார், நம்மளுக்கு ஒரு குழந்தை ஓகே தானே? உங்கள் குடும்பம் எந்த நாள் மேலே இருக்கணும் தெரியும். ஸோ நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இந்த சின்ன விஷயத்துக்காக நீ ரிஜெக்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. நான் எங்கள் அம்மா பேசிக்கிறேன். நீங்கள் போங்க. நல்லா யோசிச்சு சொல்லுவேன். 2 குழந்தைங்களுக்காக வாழ்க்கையாக இருக்க போகிறேன். நீங்கள் போகலாம். சரி, நீங்கள் வந்து டக்குனு உட்காந்துப்பீங்க. தெரிஞ்சிரு என்ன மாமி ஆச்சு? ஒன்றும் இல்லை, தலைவலிக்குது. 5 நிமிஷம் தான் பேசியிருப்பான். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படிலாம் சொன்னது. ஸோ சரின்னு சொல்லி அப்படி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு சரி அப்படியே வீட்டில் உட்காந்துருப்பீங்க. என்னடா வாழ்க்கை அந்த மாதிரி சொல்லிட்டு உங்கள் மம்மி சொல்லியிருப்பீங்க இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்துட்டு குடும்ப கஷ்டம் அப்படி இப்படி சொல்லி கடன்லாம் கட்டணும், கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் ரொம்ப கத்திட்டு வச்சுருப்பீங்க ஃபோனை. ஹலோ சாரா? ரெகுலர் சிட்டிங் வர சொன்னாங்களே, அதுதான் கால் பண்ணேன். இல்லை, ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு சின்ன வீடு ரெண்ட் கிடைக்குமா? இது அவுட் ஆஃப் சிட்டியாக இருக்கா, அதனால் ட்ரான்ஸ்போர்ட் கொஞ்சம் அதிகமாக செலவாகுது. கொஞ்சம் கம்மியான வாடகையே பாரு. சரி, பார்த்தேன்டி, நாளைக்கு சொல்கிறேன் என்னாச்சுன்னு. அம்மாக்கு எனக்கு சண்டை. சரி பாய். ஸோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது மழைலாம் வந்துட்டு சரி அந்த விண்டோ சாத்து. மம்மி நம்ம மலையில் நினைலாமா? பிச்சுருவேன், உடம்பு சரியாக போயிடும். கதவு சாத்து. மம்மி ப்ளீஸ் மம்மி. ஓய் ஒரு 10 நிமிஷம் டான்ஸ் ஆடிட்டு வந்தாலும் அடுத்தலாம் வரும்ல. சரி நீ ரொம்ப அனுப்பிடிக்கிற வேறு மம்மி ப்ளீஸ் மம்மி 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 அப்படி சொல்லி கீழே வந்து அழுத ஆரம்பிச்சிடலாம். சரி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காது பாரு. மழை பெய்யுன்னா சளி பிடிச்சிரும், காய்ச்சல் வந்துடும். அப்புறம் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவேன். புரியுதா? ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. பரவாயில்ல, நான் போகணும். மம்மி மம்மி மம்மி. சரி. ஸோ ஜூன் சிரிக்கிறான், நீங்கள் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டு போயிட்டு நல்லா மலையில் ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. ஜூன் வந்து நல்லா சிரிச்சு குதிச்சிட்டு இருக்கான். குட்டி பையன் தானே, டான்ஸ்லாம் சும்மா குதிச்சிட்டு இருக்கான். ஸோ அன்றைக்கி ராத்திரி அப்படி குளிச்சுட்டு உங்கள் தலையெல்லாம் தோட்டிட்டு அப்படியே படுத்துறீங்க. அவங்க 2 பேரும் பக்கத்தில் படுத்துருக்காங்க. உங்களை விட்டு அவன் எப்படி வர சொல்கிறான்? ஒரு ஹாப்பினஸ் நீங்கள் தான். உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். லவ் யூ. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு சரியான தலைவலி, உடம்புலாம் வச்சு உட்காந்துருக்கீங்க. மம்மி என்னாச்சு உங்களுக்கு? தெரியல மம்மி, உங்களுக்கு ஃபீவர் எனக்கு இருக்கும். இதுதான் மழையில் ஆட வேணாம்னு சொன்னேன். இங்கே வா, உனக்கு ஒன்றும் இல்லை. நானும் ஜூனும் ஆல் ரைட். பரவாயில்ல, எனக்கு மட்டும் வந்துச்சு. சரி ஹாஸ்பிட்டல் போகணும், வா. ஹாஸ்பிட்டல் போயிட்டுங்க. அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நம்பருக்கு அவர் கூப்பிட்ற வரைக்கும். ஸோ தேவை வந்துடுறாங்க. நல்லா ஹேண்ட்ஸமாக நல்லா சிரிச்சிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. மம்மி என்ன பார்க்குறீங்க? சரி நாமளை தான் பார்த்தேன். அதானே உங்களுக்கு என்ன மாதிரி ஹேண்ட்ஸம் பாய்ஸ் தான் பிடிக்காதே. இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இதில் உங்களுக்கு யார் கற்றுக் கொடுக்குறேன்? நானே கற்றுக்கிட்டேன். சரி அவங்க வந்து நேரம் உங்களுக்கு நேரம் நிற்கிறான். ஹாய் பேபி. என்ன ஹாய் சரி பேபி அப்படி சொல்லிட்டு பாப்பா பார்த்து சொல்கிறான். நீங்கள் அப்படி பார்த்துருக்கீங்க. ஹாய் தேங், என்ன ப்ளூ கலரில் போட்டு வந்திருக்கேன். எங்கள் மம்மியும் ப்ளூ கலர் மேட்சிங். சரி அமைதியாரு. தேங்க அப்படியே சரியத்துக்கு மேலே குறைச்சிக்கலாம். உங்களுக்கு வேலை ஏதாவது இருந்தால் பாருங்கள். அப்போ நாங்கள் செக்கப் பண்ணி கிளம்பிடும். அப்படியா? சரி நான் அது வரைக்கும் இங்கே இருக்கேன். சொல்ல மாட்டேங்கிறானே. சரி அப்படியே தேங்க கையில் விளையாண்டுட்டு இருக்கா. தேங் நீ ரிங் போட்டிருக்க? ஆமாம் மம்மியும் ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு வேலை நீங்கள் மேட் ஃபார் ஈச் அதரோ? சரி இது வெட்டிங் ரிங் டி. அமைதியாரு. தேங்க அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு எப்படி இருக்க? எப்படி இருக்க நீ? நாட் பேட். நீ எப்படி இருக்க? ஐம் குட். மம்மி உங்களுக்கு தேங்க ஆல்ரெடி தெரியுமா? என்னோடய கிளாஸ்மேட். ஓ கிளாஸ்மேட். அப்போது தேவனுக்கு நம்ம டேடி தெரியுமா மம்மி? சரி சொல்லுங்க மம்மி. இல்லை தெரியாது. சின்னலாம் சொன்னான் பொண்ணாரை பற்றி அண்ட் உங்கள் ஹஸ்பண்டை பற்றியும் கேள்விப்பட்டேன். கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கேட்க நேற்று வந்து இது கெஃபேயில் வந்து லீவ் சொல்லியிருப்பாங்களா. ஸோ அதெல்லாம் ஞாபகத்து பசங்களை விட்டுட்டு வா. அவங்கள ஹோமில் விட்டுலாம். ஏர்லி ஒன்ஸ் நீ பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே தோண்டிகிட்டே இருக்குது. டோக்கன் நம்பர் 7 டக்குனு நீங்கள் எந்திரிச்சிடுங்க. ஜூன் தூக்கிட்டு யாரும் இருக்கா பற்றி அப்படி வேணாம். அவங்க லிமிட்டில் இருந்தால் போதும். அண்ட் இனிமேல் என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறவளை வச்சுக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி உள்ள போயிட்டீங்க. சரி அப்படி டேங்க முடிஞ்சு பார்த்து அப்படிங்கிறா. மம்மி இப்படி தான் கூப்பாட்டாக எதாவது பேசிட்டாங்க. அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதுங்க அங்கிள். சரி ஸோ செக்கப் முடிஞ்சது. நீங்கள் வெளியே வந்துடுங்க. தேவை அங்கே தான் வந்திருக்காங்க. ஏங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது கட்டியா பிரச்சனை இருக்கு அப்படி கிழிச்சிங்களா? இல்லை பொறுமையாக தான் அப்படி பண்ணுவோம். ஓ அப்போ கிளீன் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். டாக்டர்ஸ் தான் பண்ணுவார். ஓ எங்கள் அண்ணனா? சரி நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. சரி பார்ப்போம். தேவை இல்லை நான் அப்படியே கொஞ்சம் டென்ஷனில் இருந்தால் தான் ப்ளீஸா. இட்ஸ் ஓகே டி பரவாயில்ல. டியா நான் தப்பாக நினச்சிக்கல. பாய். ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு சிட்டிக்குள்ளேயே இருக்க ஒரு வீடியோ கேட்டுருப்பீங்களா. ஸோ அதே பார்த்துட்டு இருப்பீங்க. மம்மி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்க பாத்ரூம். ரெண்ட் எவ்வளோ வருது? இது மந்த்லி 10,000. கொஞ்சம் குறைச்சிக்க முடியாதா? இல்லை இது சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. ஸோ கம்மி பண்ண முடியாது. ஓ அப்படியா? சாரா நீ தான் சொல்கிறேன். நான் பேசி பார்க்குறேன். ஸோ சாரா பேசிகிட்டு இருக்கா. ஃபைனலாக 7,500 விட்டுறாங்க. ஓகேவா? ஓகே. ஒரு 2 நாள் செக் பண்ணிடுவேன்னு சொல்லு. ஓகே. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. இன்றைக்கி வந்து உங்கள் சேலரி எடுத்து பார்த்தா உங்களுக்கு வந்து 24,000 வந்து சேலரி. பட் 10,000 தான் வந்திருக்கும். நீங்கள் கால் பண்ணி கேட்டுருக்கீங்க. என்ன சார் ஆச்சு? நான் வந்து 2 நாள் தான் வரல. ஸோ அதுக்கான சம்பந்தம் நீங்கள் பிடிக்கணும். நீங்கள் என்ன இவ்வளோ பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இந்த வாட்டி சேலரிலாம் மீரா தான் போட்டா அப்படி சொல்கிறாங்க. இது நீங்கள் வெகுமாக கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டுருங்க. ஸோ மேனேஜர்கிட்ட மீராட்ட உங்களை பற்றி சம்பளத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் இஷ்டத்துக்கு வந்துட்டு போயிட்டுருப்பேன். வந்து நாங்கள் ஃபுல் சேலரி தரணும். அப்படி நீங்கள் இந்த 2 நாளுக்கான சேலரி தான் கம்மி பண்ணணும். இதுக்கு முன்னாடி லேட்டாக வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் மீரா நீ வேணுமே பண்ணுறேன். ஆமாம் தெரிஞ்சிச்சு உனக்கு. மீரா நீ உங்கள் லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்க. நீ யார் யார் சொல்கிறதுக்கு? என்னங்க பிரச்சனை? ஸோ அசிஸ்டன்ட் செக்ரட்டரி வந்திருப்பாங்க அங்கே. ஒன்றும் இல்லை மேம். ஸோ மீரா கிளம்பிடுவா. மீஜு மேம்
ஆக்சுவலாக சேலரி கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களாம் கேட்டு ஒன்று சரி பண்ணுறேன் அப்படி சொல்லியிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கைண்ட் ஹார்ட்டட் தான், நல்லா பேசுவாங்க. பட் ஒர்க்லேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு மாதிரி நினைப்பாங்க. ஸோ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் கேபினில் உட்காந்துருப்பீங்க. ஒய் சொல்லுங்கள். உங்களை அசிஸ்டன்ட் செக்ரட்டரி மீஜூ சங் மேம் கூப்பிட்டாங்க. ஓ அப்படியா, எங்கே இருக்காங்க? கேபினில். ஓ ஓகே. ஸோ நீங்கள் போகிறீங்க. மேம் உள்ள வாங்க. ஆக்சுவலாக உங்கள் ரெக்கார்ட்ஸ்லாம் அதை பார்த்து வாங்க. நீங்கள் நல்லாவே எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. மேபி கொஞ்சம் ஆப்சன்ஸ் அதெல்லாம் இருக்குது. பட் நீங்கள் இருந்த டைமில் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் டைம் ஒரு 2 ப்ராஜெக்ட் 4 ப்ராஜெக்ட் உங்களால் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு. ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ மேம். ஆக்சுவலாக ஒரு 2 days முன்னாடி இங்கே யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுக்கலாங்கன்னு ஒரு லிஸ்ட் வந்துச்சு. அதை 1 வீக் சப்மிட் பண்ணேன். நான் உங்கள் பேர் கொடுக்கலான்னு. தேங்க்யூ மேம். நம்ம கம்பெனி வழக்கப்படி ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனால் நம்ம வந்து யார் இந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்களோ அதில் இருக்கவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுப்போம், ரைட்டா? பட் உங்களுக்கு அது வரலன்னு எனக்கு தான் கேள்விப்பட்டேன். இந்த 4 ப்ராஜெக்ட்கான அமௌண்ட். தேங்க்யூ மேம். கீப் கோயிங் ஒய். தேங்க்யூ மேம். ஸோ நீங்கள் எப்படி வெளியே போயிட்டீங்க? வீட்டுக்கு அட்வான்ஸ் வாடகைலாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து காலி பண்ணிட்டு அங்கே போயிட்டீங்க. மம்மி இந்த புது வீட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி எல்லாம் கால் அடிக்க வச்சுக்கலாம். அது படுவா. எங்கே ஜூன்? அவன் உட்காந்துருக்கான் மம்மி. எங்கே ஜூன்? என்ன இது டப்பா கண்ணில் உட்காந்துருக்க? விளாண்டுருக்கியா என்ன? வாங்க தூங்கலாம். ஸோ அப்படியே ஜூன் தூக்கிட்டு வந்து பக்கத்தில் படுக்க வைக்கிறீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல, அப்படியே வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஆட்ஸ்லாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி தான் வருது. நானிஸ் வந்து அதாவது குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிறவங்க வந்து அவைலபிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி 3000 கொடுக்கணும். ஸோ இது காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிருக்கீங்க. டேங்கோட ஐடி வருது. ஸோ உள்ளே போய் பார்த்தா வந்து நிறைய பொண்ணுங்களோட ஃபோட்டோ எடுத்திருக்கான். பாரிஸ், கொரியா, யூஎஸ்ஏன்னு எல்லா பக்கம் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கான். பெரிய ஆள் தான் போல. ஓ இவ்வளோ ஃபாலோஸா? சார் யார் ஃபாலோ பண்ணியிருக்காரு? அவங்க அண்ணங்க 2 பேர். அப்புறம் இது ஒரு கம்பெனி. சேம் தான் இருந்தாலும் பையன் நல்லா தானே இருக்கான். ஆட்டிடியூட் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்னை பார்த்த மட்டும் ஏன் நடந்துக்கிறான்? ஒரு வேலை அந்த பர்சனல் ஞாபகம் எனக்கு. நம்ம கேஷுவலாக இருந்தால் அவனும் கேஷுவலாக நடந்து போகிறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் எந்திரிச்சிட்டு அந்த நானி சொல்லியிருப்பாங்களா, ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணி புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து ஒரு நாள் அவங்க வந்திருப்பாங்க. ஹாய் ஹலோ நீங்கள் தானே? நான் தான் நானி. எத்தனை குழந்தைங்க? 2 பேர். இது சரி, அது வந்து ஹீஜூன். அப்புறம் ஹீஜூன் நல்லா பேச முடியாது. டெய்லி மார்னிங் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே விட்டுறேன். அதுக்கப்புறம் நான் வர வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்ட போதும். பிரச்சனை இல்லை. எனக்கும் ஃபேமிலி எதுவும் இல்லை. நான் ஒரு 2 தடவை தள்ளி தான் தங்கியிருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு டைம் கூட பார்ப்பேன். உங்கள் பேர்? லீ யூரி. ஓ நான் லீ வயன். ஸோ கொஞ்சம் நேரம் பேசியிருப்பீங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்க முடியாதனால அவங்க ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் வந்து ஜாக் விட்டுட்டு போனதெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. டைம் ஆச்சு, நான் ஹாஸ்பிட்டல் போகணும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1 நாள் வந்துடும். ஜூன் பீட்டிங் போகலாமா? ஸோ நீங்களும் போயிட்டீங்க ஹாஸ்பிட்டல். உள்ளே வந்து ஜூனுக்கு வந்து செக்அப் போயிட்டு இருக்கோம். சரி நீங்களும் வெளியே உட்காந்துருப்பீங்க. எங்கே நிறையா இன்னும் காணும். நீ எதுக்கு தேட்டுவேன் அமைதியாக உட்கார். சரி இங்கே உட்காந்துருக்கேன் மம்மி, ரெஸ்ட்டும் போயிட்டு வந்துடுறேன். சரி மம்மி. ஸோ நீங்களும் போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்துருப்பீங்க. என்ன உனக்கு காணும்? எனக்கு போயிருப்பான். ஸோ செக்கப்பு முடிஞ்சுக்கோம். மம்மி பசிக்குது. கெஃபே போகலாமா? ஓகே. ஸோ நீங்கள் 3 பேர் கெஃபே போய் உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்படி இங்கே இருக்க தண்ணி எடுத்து குடிச்சிருப்பீங்க. ஹலோ பேபி கேர்ள். ஸோ அப்படி நீங்கள் ஸ்பில் பண்ணிடுவீங்க. ஓ நான் சரியா சொன்னேன். ஏன் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரல? ஆக்சுவலாக நான் வெளியே இருந்தேன். அதான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? இன்னும் ஆர்டர் பண்ணல. சரி பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு பால் போதும். ஸோ ஆர்டர் வந்திருக்கும். தேங்காய் சரி வந்து பேசிட்டே தான் சாப்பிட்டுருப்பாங்க. மம்மி எனக்கு இது வாங்கி கொடுத்தது இது தெரியுமா? ரியலி? அது வந்து உனக்கு இனிமேல் எது வேணாலும் ஏன் கேட்கணும், மம்மிட்ட கேட்காது. ஓகே ரியலி? ஓகே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் உங்களுக்கு வாங்கி வந்திருக்கேன். என்னது? இதோ வா டெடி பியர். தேங்க்யூ டேங். சரி அங்கிள்னு கூப்பிடு. தேங்க்யூ அங்கிள். இந்த கார் வந்து ஜூனுக்கு. ஜூன் அப்படி சிரிச்சிட்டு வாங்கி வச்சுக்கிறான். எதுக்கு இதெல்லாம்? ஏய் நம்ம குழந்தைங்க. இல்லை குழந்தைங்க அதான். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல ரெடிக்கிட்டோம். ஸோ டே வந்து பில்லாம் பே பண்ணியிருப்பான். நீங்கள் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். நீ போ. உங்கள் வீடுங்க இங்கே தான் இருக்கு, 2nd ஸ்ட்ரீட். ஓ 2nd ஸ்ட்ரீட்டா? நான் ட்ரா பண்ணுறேனே. இல்லை பரவாயில்ல. ஏய் வரியா? சரி ஓகே. காலைல போகலாமா? சரி அடி வாங்குவேன். மம்மி அதான் தேங்க விடான்னு சொல்கிறான். சரி அங்கிளே விடுறேன்னு சொல்கிறாங்கல்ல மம்மி. ஆமாம் உனக்கு ஓகேவா? எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. நான் ஃப்ரீ தான். சரி வாங்க. சரி நீங்களும் தேங்க வந்து காலையில் உட்காந்துருப்பீங்க. சரிங்கிட்டு பேசிட்டே வருவா. இன்னும் எவ்வளோ தூரம் நடந்து போனாலும் எங்கள் வீடு 10 நிமிஷம் வந்துமே. ஓ அந்த பக்கம் டிராஃபிக்காக இருக்குன்னு தான் இந்த பக்கம் வந்தேன். ஓ அப்படியா? சரி. ஸோ கொஞ்சம் தூரம் போயிருக்கோம். நீங்கள் அப்படியே தூங்கிடுவீங்க. சரி அப்படியே சிரிச்சிட்டே தேங்க பாப்பா. என்ன எதுக்கு சிரிக்கிறேன்? நீ வேணும்னு தானே பண்ண? என்ன அந்த பக்கம் டிராஃபிக்கே இல்லை, நான் பார்த்தேன். வேணும்னு தானே இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்தேன். கொஞ்சம் தூரமாக போகலான்னு சொல்லி. கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம். எதுக்கு? என் கூட பேசணும்னா நம்ம கூட விளையாடணும்னு சொல்லி தானே? ஆமாம். பரவாயில்லையே நீங்கள் குட் பாயாக தான் இருக்கேன். சரி அப்படி சிஸ்டம் பாப்பா நீங்கள் அப்படி தூங்கிட்டு வருவீங்க. ஸோ நம்ம வீட்டில் போயிட்டு மம்மி எந்திரி மம்மி வீட்டுக்கு வந்தாச்சா? ஜூன் அப்படியே அவங்க பார்த்துட்டு இருப்பான். வாங்க. அம்மாவே கூப்பிட்றாங்க, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். சரி அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. சரி வந்துட்டு எங்கள் உட்கார கூட விட மாட்டான். அவரோட திங்ஸ், அவரோட பொம்மை கலெக்ஷன்ஸ், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருப்பான். இதோ இது வந்து நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கினது. பட் இப்போ படிக்கிறேன். இப்போ என்ன படிக்கிறேன்? இப்போ 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பட் ஸ்டார்டிங்கில் வாங்கினது. ஸோ அப்படியெல்லாம் காட்டிட்டு இருக்கான். இந்த ஜூஸ் இதெல்லாம் இருக்குது. இல்லை பரவாயில்ல குடி. ஸோ தேங்க அப்படியே வீட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் ஜாக்கோ எடுத்து ஃபோட்டோ இருக்கும் மேரேஜ் அப்போ அதை பார்த்துட்டு இருக்கான். இது ஜாக்கா? ஆமாம் பரவாயில்ல நல்லா தான் இருக்கான். ஸோ ஜூன் அப்படியே அந்த கார் வச்சு விளாண்டுட்டே இருப்பான். தேங்க போய் பக்கத்து கொஞ்சம் நேரம் விளாண்டுருப்பான். நீங்கள் அப்படி கிச்சனில் பார்க்குறீங்க. வருஷம்லாம் வாஷ் பண்ணிட்டு. ஸோ தேங்க வந்து கால் வந்துட்டு இருக்கும். உனக்கு அவசரமாக தானே கிளம்ப ஒரு பிரச்சனை இல்லை. நான் நிமிஷம் தான் கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஏதோ கார் பேரேஜான் கூப்பிட்டு சொல்லி.
ஐயோ அப்படின்னா நீ போ, பிரச்சனை இல்லை, கிளம்பு. இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன். சரி. அப்படியே அப்படி எந்திரிப்பான். ஜூன் அப்படியே அந்த டைம் கால் பிடிச்சிருப்பான். உங்களுக்கு எப்படி ஷாக்கு, ஏன்னா ஜூன் வந்து இது வரைக்கும் யார்ட்டையும் இந்த மாதிரி பண்ணதில்லை. ஈவன் உங்கள்கிட்ட கூட உங்கள்கிட்ட கொஞ்சம் அஃபெக்ஷனாக இருப்பான். பட் வந்து பார்த்தோன்னே எல்லாம் இந்த மாதிரி அப்படியே நடந்துக்க மாட்டான். உங்களுக்கு எப்படி ஷாக்காக இருக்குது. அப்படி கீழே பார்த்துட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். ஜூன் அங்கிள் வெளியே வேலையை போகிறாரு, இன்னொரு நாள் வருவார் சொல்லும், இங்கே வா. சுட்டியாங்க அப்படியே ஜூன் தூக்கிட்டு கணத்தில் வந்து ஒரு கிஸ் பண்ணிவிட்டு நான் சீக்கிரம் வரேன் சரியா, இந்த மம்மிட்டு போ. சுட்டியாங்க போயிடுறான். நீங்கள் அதை நினச்சிட்டு இருக்குங்க, ஒருவேளை கார் வாங்கி கொடுத்தனால தான் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. ஸோ இப்படி ஒரு மந்த் ஆயிருக்கும் நீங்களும் செக்கப்லாம் போயிட்டுங்க. நாங்கள் உங்க கூட இன்னும் நல்லாவே பேச ஆரம்பிச்சிருப்பான். சரி, நான் ஹீஜன் கூட ஜாலியாக இருப்பான். அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வரது, உங்களை ட்ராப் பண்ணுறது, இப்படி சொல்லிட்டு உங்கள் லைஃப் போகும். ஆனால் உங்கள் ஆஃபீஸ்லேயும் உங்கள் ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நல்லா சேலரினால நீங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்க, ஸ்பெண்ட் கொஞ்சம் நல்லா பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போய்ட்டு திங்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. ஹலோ நானி இது வந்துகிட்டே இருக்கேன். இல்லை அங்கே ஒரே ரொம்ப பில் போடுற இடத்துல அதான். ஓ சரி உங்களுக்கு எதாவது வாங்குமா? இல்லை உங்களுக்கு சேர்த்து தான் வாங்கிட்டேன், இல்லை ஸ்பெசிஃபிக்காக அது வாங்கினா சொல்லுங்கள், வாங்கிட்டு வரேன். சரி வச்சுறேன். ஜூன் என்ன பண்ணுறான்? ஓ தூங்குறானா? சரி பாய். சரி அப்படியே கட் பண்ணிட்டு திரும்பிங்க. அப்படி தான் உங்களுக்கு அப்படி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க கேர்ள் வந்து ஜாக் யார் கூட ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அவங்க அப்ரோச் பண்ணா போனீங்க, பட் வந்து வண்டியெலாம் கிராஸ் ஆகிட்டே இருக்குது. அவன் காரில் ஏறி வந்து போயிடுறான். ஜாக் இங்கே தான் இருக்கான். அப்புறம் என்ன பார்க்க வரல, ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு அவனுக்கு, எங்கே இருப்பான்? ஸோ டக்குனு வண்டி நம்பர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க. ஜாக் அடிச்சுக்கோ. ஸோ இது யார்ட்டையும் சொல்லணும் தெரியல, சாரா கால் பண்ணுறீங்க, அவங்க வந்து பிஸின்னு வருது. ஸோ யார்ட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்க. தேவையே உங்களுக்கு கால் பண்ணுறான். டக்குனு பண்ணி ஹலோ டேம் எங்கே இருக்க, நீ ஃப்ரீயா? நான் ஜாக் பார்த்தேன். ஜாக் இங்கே தான் இருக்கான். அவன் வந்து காரில் போகிறோம். நம்ம கார் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். நீ வரியா? நீ இப்போ எங்கே இருக்க? நான் சூப்பர் மார்க்கெட், ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட் கிட்டே இருக்கேன். 5 மினிட்ஸில் வரேன், வெயிட் பண்ணேன். ஸோ டேங்க வந்துட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கும், ஒரு பக்கம் சுகமாகவும் இருக்கும். அவனுக்கு ஒரு மிக்சர் ஃபீலிங்காக இருக்கும். அப்படி தான் வந்துருப்பான். ஸோ டேங்க இறங்கணும் ஒரு கட்டி பிடிச்சி வந்துருப்பீங்க. ஜாக் உயிரோட தான் இருக்கான். எத்தனை நாள் சொன்னால் தெரியுமா? அவன் இருக்கான். அவனுக்கு கண்டுபிடிச்சி கூப்பிட்டேன். உங்கள் நம்பர் இந்த பாரு வந்து கார் வந்துடுவான்ல. அழுகாத பப்ளிக்ஸில் கண்ணு தர சொல்லி கண்ணை தரச்சு விடு. நான் அவனை கண்டுபிடிக்கிறேன் சீக்கிரம். இங்கே பாப்பா தம்பிலாம் வீட்டில் இருக்காங்க. சரி அழுகாது, வீட்டுக்கு போகலாம். ஸோ உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் கிளம்பிப்பான். டேயா என்னடா அதுலேருந்து வெளியே படுத்திருக்கேன், என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, ஒரு அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். ஹவுஸ்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னான், அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி ஜினிங்க, நான் ஹாஸ்பிட்டலேருந்து வரலடா. ஸோ வந்து ஹோசிக்கும் அமைச்சிருப்பாங்க. டேங்க அப்படியே ஒன்று படிச்சுட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப ஷாக்கு, எப்படி கூட சொல்கிறதுனே தெரியல. ஸோ உங்களுக்கு கால் பண்ணுறான். ஹலோ ஓய் கண்டுபிடிச்சிட்டேன். ஜாக் ஃபோன் கிடச்சிச்சா? என்ன பண்ணுறான்? எனக்கு பக்கம் சொன்னேண்ணா எப்போ போகலாம்? இப்போ ராத்திரி ஆகிடுச்சு, நாளைக்கு கால் பண்ணுவா ஒரு 6 o'clock. இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஓ முடியலையா? சரி நீ கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ண. நான் முடிச்சிருக்கேன், ராத்திரிலாம் ஃபீல் பண்ணதா. நான் 2 மணி கூட முடிச்சிருப்பேன். நீ கால் பண்ண, நான் அட்டன் பண்ணுறேன். சரி சரி அப்படியே கால் கட் பண்ணியிருப்பான். அது எப்படி ஒன்றை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜாக் வந்து ஒரு கல்யாணம் ஆகிருக்கும், அவனுக்குமே அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணல. ஸோ அவங்களுக்கு வந்து 2 குழந்தை இருக்கும். ஸோ வந்து உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இருப்பான். ஸோ இப்படியே தான் ஒரு 1 வீக் போகும். நீங்களும் கேட்டுகிட்டே இருப்பீங்க, ஜாக்கு எப்படி ஜாக்கோட நம்பர் தெரிஞ்சா அவன் பார்த்தியா, அவன்கிட்ட பேச முடியுமா, எப்போ போகலாம் அப்படி சொல்லி கேட்டே இருப்பீங்க. டேம் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ நீங்களும் அதெல்லாம் நம்பிட்டு அப்படியே இருப்பீங்க. உங்கள் ஒர்க் பார்த்துட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு செக்கப் கூட்டு போயிட்டு. ஹலோ வயன் எங்கே இருக்க? நான் பக்கத்தில் மார்க்கெட்டில் தான் இருக்கேன். இல்லை நானும் அங்கே தான் வரேன். ஓ அப்படியா? பசங்களை ஸ்கூல் விட்டு கூட்டு வரேன், இன்னும் ஒரு 4 மணி நேரம் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் அங்கேயே நம்ம எதாவது சாப்பிட்டு அப்படியே வரலாம். சரி ஆண்டி. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுருக்கீங்க. ஸோ நான் அவ்வளோ வராங்க, நல்லா ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. எங்கள் வீட்டுக்கு இப்படி இந்த பக்கம் ஒரு வழி இருக்குன்னு தெரியாது ஆண்டி. அப்படியா? ஆனால் நான் எப்பவுமே இந்த பக்கம் வந்து எங்கள் வீடு பக்கமா, ஸோ இதில் தான் வருவேன். நல்லா இருக்குல்ல அமைதியா? பயன் உன் வாயத்தோட என்ன இங்கேயா? போயிடுச்சா? இல்லை இரு நான் தொலைக்கிறேன். இல்லை அந்த காரில் பார்க்குறேன், இதுவும் கார் கண்ணில் பார்த்துட்டு இருக்கேன். சரி ஆண்டி போகலாம். ஸோ டக்குனு உங்களுக்கு கிராஸ் ஆகுது, இந்த காரில் தான் நீ ஜாக் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நம்பர் பிளேட் செக் பண்ணுறீங்க அவங்க ஃபோன் எடுத்து. அதே தான் இந்த வீடு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது, இங்கே தான் ஜாக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் சொல்லிட்டீங்க. இந்த காரில் தான் அவனை பார்த்தேன், இவ்வளோ தான் இருப்பான், அப்போ போய் பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலிங் மேலே அடிச்சோன்னா ஒரு பொண்ணை வந்துட்டு கதை இருக்குது. யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? ஜாக் இருக்காரா? ஜாக் என் ஹஸ்பண்ட் தான். ஸோ அப்படியே மூஞ்சி வாடுது. இல்லை அப்புறம் கொஞ்சம் கூப்பிட்றீங்களா நீங்கள்? நான் வயன். ஸோ அந்த பொண்ணு கூப்பிட்டு மாதிரி முகலை மாறுது. அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு, ஒரு 7 o'clock போகலாம். ஏன்? இல்லை நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இல்லை அவர் பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கார், 1 வீக் ஆகும். ஸோ ஜாக் அப்படியே உள்ளே வருவான், என்ன பிரச்சனை அப்படின்னு. ஸோ உங்கள் பார்த்தோன்னா அப்படியே நின்றுறான். ஜாக் நீ எங்கே போன? நீங்கள் பேபி நீ உள்ள நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு ஜாக் சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இருக்கீங்க வந்து நீ எங்கே போன? 2 வருஷமா ஓகே எங்கே தான் தெரியும் தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த வீட்டில்? அவங்க பொண்ணு அது ஒய்ஃப். ஜாக் அலாட்ரியா? அப்படின்னா இந்த ஒய் நீ மறந்துடியா? நம்ம என்ன சர்ச்சில் அப்படியே கல்யாணம் பண்ணோம், இல்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணோம், சும்மா நம்மளே தான் பண்ணோம், 2 பேர்த்து கூட்டி வச்சு. ஆனால் நீ தான் சொன்னேன் மனசும் நினச்சிருந்தா போதும், இப்போ எப்படி சொல்கிறேன்? ஓயன் ஜாமா கிரியேட் பண்ணேன், உன்னை எனக்கு பார்க்க பிடிச்சிருந்துச்சு. உன் கூட இருக்கும்போதே நான் நிறைய பொண்ணுங்களை டேட் பண்ணேன். ஜாக் விளையாடாது ஜாக், நமக்கு 2 பசங்க இருக்காங்கடா, ஈஜுனால பேச முடியாதுடா. இப்போ என்ன அனுதாபமா? நீ பாரு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ப்ராப்பராக லீகலாக ரெஜிஸ்டர் ஆன ஒரு மேரேஜ் பார்த்தால நீ. அப்புறம் எனக்கு 2 குழந்தைங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு உன் பின்னாடி வந்துருக்க முடியாது. அப்போ எதுக்கு குழந்தைங்களா? நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன்டி. 1 year வருஷம் உன் பேரண்ட்ஸ்லாம் விட்டு நான் சொன்னேன்னா நான் அப்பயே பிரேக்கப்னு சொன்னேன்ல, நீ தான் திரும்பி வந்துட்டு இருந்தேன். உங்க கூட வந்து வாழ்ந்த குழந்தைங்களாம் பார்த்துட்டு சச்சா இதில் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. தயவு செஞ்சு கிளம்பிடு, மூஞ்ச பக்கமே பிடிக்கல. ஜாக் ப்ளஸ் சொல்லாது ஜாக், நீங்கள் சொல்லாதா ஜாக் ப்ளீஸ், ஜாக் ப்ளீஸ்டா
நீ வருவேன் இவ்வளோ நேரம் காத்துங்க பசங்களா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஜாக் வாடா பையன் நான் சொல்கிறது புரியுதா இல்லையா செக்யூரிட்டி வெளியே கொடுத்தாலுங்க ஜாக் அவ்வளோ சொல்லாது ஜாக் நானி அதான் ஜாக் போய் சொல்கிறேன் இது போய் அவன் வருவான் என் ஜாக் இல்லை நானி 2 குழந்தைங்களை வச்சுட்டு என்ன பண்ணுவேன் என்னால் எதுவும் பண்ண முடியாது வயன் அழுகாத வயன் கண்ணத்தோட என்ன முடியல நானே ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிருப்பீங்க நினச்சா அழுதுகிட்டே இருப்பீங்க சரி வந்து ரூம் நாக் பண்ணிட்டே இருப்பாங்க தந்துக்கவே மாட்டேங்க நானே அன்றைக்கி அங்கே தான் ஸ்டே பண்ணிப்பாங்க ஸோ நீங்களும் அழுதுகிட்டே இருப்பீங்க சாப்பிட மாட்டாங்க கதவும் திறக்க மாட்டீங்க ஸோ டேங்க்கு கால் பண்ணியிருப்பாங்க வேறு வழி இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துருப்பான் எங்க வந்துடும்ல வயன் கதவு தரேன் வயன் நான் யாரையும் பார்க்க விரும்பல வயன் ப்ளீஸ் வயன் ஒரு நிமிஷம் கதவு தரேன் நான் தான் சொல்கிறேன் எல்லாரும் போங்க வயன் இப்போ தான் காலேஜ் படிச்சு பிரேக்கப் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் உனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க தெரியல அவனுக்காக இல்லைனாலும் இவங்க 2 பேருக்கு தான் பாட்டி கதவை தரேன் போன்னு சொல்கிறேன்ல போறேன்டி பட் உனக்கு அந்த ஜாக்கும் எந்த வித்தியாசம் இல்லை 2 பேரும் செல்ஃபிஷ் தான் பெருசாக பேசினேன் 2 குழந்தைங்க தான் உலகன்னு அவன் போயிட்டேன்னு சொன்னதுக்கு இப்படி உட்காந்துருக்க வயன் கதவை தரேன் வயன் ஸோ அப்படியே தட்டிகிட்டே இருப்பான் நீங்களுக்கு ஒன்றா கழிச்சு கதை இருப்பீங்க ஸோ எங்கே அப்படி உள்ள இருப்பான் அவன் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க அப்பெல்லாம் சொல்லிட்டாங்க என்னால் முடியும் நான் ஏமாந்துட்டேன் அப்போ எங்கள் அம்மா பேச்சு கேட்டுருக்கணும் என்னால் எதுவும் பண்ண முடியாது மேரேஜ் கூட நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல எனக்கு ஒன்று யோசிக்கல மாட்டேங்கிறேன்டா அமைதியார் கம்புற அவன் போனேன் என்ன எனக்கு தான் நாங்கள் எல்லாம் இருக்கோம்ல ஜூன் சரி நானே ஆக்சுவலாக உனக்கு கல்யாணம் ஆச்சு எனக்கு போய் தெரியும் அப்புறம் ஏன் சொல்லுறேன் நீ மறைச்சிட்டேன் அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியலடி நான் இந்த நேரத்தில் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன் இது அம்மாட்ட சொல்லிட்டியா இல்லை அவங்களெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணல இது உங்களுக்கு தெரியா வெளியே கட்டும் அவன் மனசே மாற மாட்டேன் எப்போ அவனுக்கு ஒரு பொண்ணு காத்திருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க தெரிஞ்சு இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அப்போயே அவன் வேஸ்ட்ரி கஷ்டமாக இருக்கட்டேன் பண்ணி ஸோ அப்படியே ஹக் பண்ணிட்டுருங்க அப்படியே தூங்கிட்டுருங்க ஸோ அப்படியே செடி உள்ள வரா கையில் ஒரு ஜூஸ் வச்சுட்டு அச்சிச்சோ அப்படி சொல்லி கண்ணு வர முடிக்கிறான் ஹிட்டாங்க என்ன பண்ணிட்டு இருக்க மம்மியோட நீ இப்போ இதுக்குள்ளே வந்து ஜூஸ் கொடுக்க சொன்னாங்க நானே இந்தா வச்சுக்கோ குடிச்சிரு மம்மி தூங்குறாங்களா ஸோ சரி இப்படி ப்ளஷ் ஆகிட்டு அப்படி வெளியே போகிறா அப்படியே ஆல் தி பெஸ்ட் காட்டிட்டு கதவை சாத்திடுறா டேங்க வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு அப்படி திரும்பிடுறான் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படி தான் இருப்பீங்க டேங்க பக்கத்தில் இருப்பான் சொல்லு சாரா என்னடி பண்ணுறேன் சும்மா தான் ஏதோ கால் பண்ணி அழுதுகிட்டே இருந்தேன் ஒன்றுமே பேசல என்னாச்சு நான் ஆஃபீஸ் வந்து சொல்கிறேன் சரிவா ஸோ திரும்பி பார்க்குறீங்க டேங்க அப்படி தான் படுத்துப்பான் நீங்கள் எந்த ஆஃபீஸில் கிளம்பிட்டு மேலிட்ட சொல்லி போயிருப்பீங்க இந்த மாதிரி குழந்தைங்களை ஸ்கூல் ஏற்றிட்டுருங்க அப்படி சொல்லிட்டு ஆஃபீஸில் போய்ட்டு சாராட்ட எல்லாமே சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி நடந்துச்சு அவனை போகணும்னு சொல்லிட்டாண்டி என்னால் முடியல அப்படி சொல்லி டேங்க பற்றி சொல்லியிருப்பீங்க நான் அப்போயே சொன்னேன் 2 வருஷம்னா ஓவடி பசங்களாம் அப்படி தான் ஆனால் எல்லா பசங்களும் அப்படி சொல்ல சில பேர் இப்படி இருக்கணும் நான் ரொம்ப லவ் பண்ணேன்டி நான் இப்படி பண்ணுவான் எதிர்பார்க்கவே இல்லை அவன் நினச்சதே காலத்தை படிக்காமல் இன்னொரு பையனை பாரு மூவான் பண்ணடி அதான் ஃபஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அவனுக்கும் நல்ல பையன் கிடைப்பான் உங்கள் அம்மா பார்த்த பையன் அப்புறம் வேறு யாராவது அம்மா பார்த்த பையன் சொன்னேன் ஞாபகத்தை எனக்கு எதுவும் டேட் ஆண்டி அவன் கூட பரவாயில்லையே எனக்கு அவன் பிடிக்கவே இல்லடி கேவலம் டெப்ஸ்க்காக அவன் கூட சுத்தமாக இருக்குது அது குழந்தைங்களாம் எல்லாமே என்னால் முடியாது அவன்கிட்ட டேரெக்டாகவே நிறைய தர சொல்லிட்டேன் வீட்லையும் கேட்க மாட்டேங்கிறான் அவனும் கேட்க மாட்டேங்கிறான் இங்கே பாருங்க என்னடா இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாருன்னு நினைக்காத லைக் என்னோடய பாய் ஃப்ரெண்டே இருக்குவேன் எனக்கு பிடிச்ச சாய் விடுவான் அந்த ஃப்ரீடம் கொடுப்பான் அந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அது எப்படி சொல்கிறது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குதுல்ல ஸோ அதெல்லாம் வந்து அவன் விட்டுற மாதிரி அப்படி ஒரு பயன் பாரு நீ எதுவும் சொல்கிறேன் உங்கள் ஒன்றும் புரியல உதாரணத்துக்கு நம்ம கேட்டு செய்யாத பசங்களும் இருப்பாங்க நம்ம கேட்காம செய்கிற பசங்களும் இருப்பாங்க அதில் நீ செகண்ட் டைப் சூஸ் பண்ண ஒன்றும் புரியல டி உனக்கு எப்படி புரிய வைக்கிறது உன் ஃபஸ்ட்டு ரிலேஷன் வந்து தப்பு பண்ணிட்டேன் செகண்ட் ரிலேஷன் பார்த்து பொறுமையாக லவ்வில் வந்து லவ் எனக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு அந்த 2 குழந்தைங்க என்னடி 2 குழந்தைங்க பற்றி சன்னியாசி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அவள் சும்மா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா லைஃபை எடிட் ஒரு நாள் ஒருத்தன் வருவான் அப்படியே எல்லாத்தையும் விட்டு அவன் பின்னாடி ஒன்று தோணும் பாரு அப்போ வருவேன் இந்த பழைய டைலாக்லாம் பேசிட்டு இருக்காது இப்போ வேலையை பாரு சரி நீங்கள் அப்படியே கேஃப்டேரியா போவீங்க மீரா அங்கே தான் இருப்பா உங்களை பார்த்து மறைச்சிட்டே இருப்பா ஏன்னா அவளுக்கு ப்ரொமோஷனாக கிடச்சிருக்காது உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேணே வந்துட்டு காஃபி ஊற்றிருப்பா ஐயோ இது தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி வேணும்னு பண்ணிட்டேன் எரியுது நீ அப்படியே வாஷ் பண்ணிட்டு இருப்பீங்க டேங்க்டன் கால் வரும் ஹலோ எங்கே போனேன் ஆஃபீஸ் போயிட்டேன் நீ அவ்வளோ நேரம் தூங்கிட்டே இருந்தா அதான் நெருப்பான்னு சொல்ல நானே இருக்காங்களே இருக்காங்க சும்மா தான் கால் பண்ணேன் என்னாச்சு ஒரு மாதிரி கோமா பேசுகிறேன் இல்லை ஆஃபீஸில் ஒரு கோழி மேலே காஃபி தட்டி விட்டா அதை வாஷ் பண்ணிட்டுருக்கேன் சரி பாய் சரி அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க வயன் சொல்லு சார் லஞ்சுக்கு வெளியே போகலாமா சரி மூடி வை இது மட்டும் முடிச்சுட்டு நீ ரொம்ப செஞ்சராக வந்தால் மூடி வாய்தி சரி நீங்கள் முடிச்சுட்டு வெளியே போயிருப்பீங்க சரி அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கும்போது வயன் திரும்பி பார்த்தா டேங்க வந்து காரில் நின்றுட்டுருப்போம் பக்கத்தில் வந்து ஜூன் அப்புறம் செடியெலாம் நின்றுட்டுருப்பாங்க அப்படி சிரிக்கிறீங்க உங்களே அறியாமல் ஸ்மைல் இங்கே என்ன பண்ணுறீங்க இல்லை ஜூன் அப்படியே ஜென்ட்டை காட்டிட்டு அப்படிதாங்க அப்படியா வீடியோ வெளியே வரேன் அதான் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரேன் வந்தேன் ஒரு 1/2 hour முன்னாடி கால் பண்ணிக்கலாம்ல இல்லை டென்ஷனில் இருந்தேன் அதான் இந்தா என்னது இல்லை காஃபி போட்டிச்சுன்னு சொன்னல அதுக்கான ட்ரெஸ் எதுக்கு வாங்கிட்டேன் வீட்டிலேருந்து எடுத்து வந்துருக்கீங்களா இதை பார்த்து பிடிச்சிருந்துச்சு போட்டோ எனக்கு நல்லா இருந்துச்சு அதான் என்ன வா அப்படின்னு திருப்பி பார்க்குறீங்க சாரா கிம் தியாங் தானே நீங்கள் ஆமாம் ஆக்சுவலாக நீங்கள் உங்களை நான் டிவியில் பார்த்தேன் டிவிலையா தான் கிம் சன்ஸ் 3வது பையன் தானே உங்கள் மேலே எனக்கு பெரிய க்ரஷஸ் ஒரு ஆட்டோகிராஃப் ஐயோ எதுவுமே இல்லை
நான் போட்டு வாங்கிட்டு கொடுத்துறேன். சரி சரி, உங்க கூட செல்ஃபி நீ வாங்கி நகரடி ஆகிட்டு அப்படியே உங்கள் தலையோட செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான். இவனுக்கு இவ்வளோ ஃபேன்ஸா? ஐயோ ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் தான் வாங்கி ஃப்ரெண்டா? ஐயோ சொல்லிட்டே இருந்தா, நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்று சொல்லுங்கள், என் பாய் ஃப்ரெண்ட் நான் பிரேக்கவே பண்ணிடுறேன். சாரா லூஸ் மாதிரி பேசுறி. மம்மி பொசசிவ் வராங்க. சரி, ஆக்சுவலாக சாரா நல்லா லஞ்ச் போயிட்டுருக்கோம். நீங்களும் வரீங்களா? இல்லை நாங்களாம் சாப்பிட்டோம். ஓ அப்படியா, சரி. இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? நாங்கள் அம்யூஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். உண்மையாவா? அம்மா சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரி, ஜூன் பார்த்துக்கோம் சரியா? அதெல்லாம் டேங்க பார்த்துக்குவோம். சரி, அங்கிள்னு கூப்பிட சொல்லியிருக்கேன்ல. மம்மி இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் அண்ட் பாய்ஸ்லாம் அங்கிள்னு கூப்பிடக்கூடாது மம்மி. டேங்க அப்படி சிரிச்சிட்டு இருக்கான். சரி வாட் தம்பியை பார்த்துக்கோ. டேங் ரொம்ப தேங்க்ஸ். தம்பி பாப்பாவில் பார்த்துக்கிறதுக்கு. நான் சீக்கிரமாக வந்துடுறேன். ஓகே சரிடி பாய். ஸோ நீங்களும் அப்படியே டேங் கொடுத்த ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்களும் சாராவும் சாப்பிட போயிட்டுங்க. ஹலோ சொல்லுங்கள். வாய் நேரடி நிமிஷம். எங்கள் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க கேஃபே வந்துருங்க. சரி. என்னடி அவன் தாண்டி அம்மா பார்த்தான்ல வின்சென்ட்லையும். அவனுக்கு என்ன இன்றைக்கி ராத்திரி எனக்கு எதுவும் இம்பார்ட்டன் வேலை இருக்காண்டி. பிஸ்னஸ் ட்ரிப்காக ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கானோ, அதனால் இப்போயே பார்த்து பேசிட்டு போகிறேன்றான். எனக்கு அவனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுடி. விட்டு அதான் நான் கூட இருக்கேன்ல, நீங்கள் பார்த்துக்கலாம். சரி நீங்களும் உட்காந்துருப்பீங்க. சரி நான் வந்துடுறேன். ஹாய். ஹாய். ஆக்சுவலாக 1 month முன்னாடி அந்த பிஸ்னஸ் ட்ரிப் வந்து பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் நல்லா கேன்சல் பண்ணல. ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி. ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் பண்ணிக்கோங்க. கேப்பிச்சினோ ப்ளீஸ். மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஹோம் நல்லா பார்த்துக்கோங்களா குழந்தைங்களா. 4.9 ரேட்டிங். செரிக்கு அப்புறம் ஜூனுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம யோக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்க சேஃபாக இருக்கும். ஓகே தானே? நீங்கள் அப்படி கீழே கொஞ்சம் உட்காந்துருக்கீங்க. சார் அப்படியே கை பிடிக்கிறா. ஹாய் யூ. நீங்கள்? நான் சாரா, வைனோட ஃப்ரெண்ட். வைன் பாரு, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குது. அன்லைக் யூ, உங்களுக்கு செமையாக கோவத்தை அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கேள்வி பண்ணி நிறைய பேசிட்டே இருக்கான். அன்றைக்கி நீ பேசுனதை பார்த்தா நீ வேணா சொல்லிடுறேன்னு நினச்சேன். பட் திரும்பி வேறு சொல்லிக்கிறத பார்த்தா லைக் மிடில் கிளாஸ்லாம் எதுக்கு கோவப்படுறாங்கன்னே தெரியல. எப்படியும் நீங்கள் என்கிட்ட தானே வர போகிறீங்க. ஸோ சொன்னால் உங்களுக்கு சமக்கம் வந்து அப்படியே இருந்துச்சுட்டு உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. என்னடா உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கேன். என் குழந்தைங்களை எங்கே விடணும், எந்த ட்ரெஸ் போடணும் எல்லாம் எனக்கு தெரியும். நீ மூடிட்டு போடா. மிடில் கிளாஸாக இருக்கனால பேசிக்கணும் அவசியம் கிடையாது. என்னை பற்றி என் குழந்தைங்களை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? என்னடி ஓரா பேசிட்டு இருக்க? அப்படி நல்லா பேசுவேன். உங்க கூட பேசுறது கூட எனக்கு விருப்பல. சார் வாப்பலாம். ஸோ அப்படியே நீங்கள் போயிட்டுருங்க. போயன் என்னடி இல்லடி எனக்கு கோவமே வரல. அவன் சொன்னதில் உண்மை தான் தோணுச்சு. பட் அவன் அப்படியே விட்டுக்கூடாது தான் கத்திட்டு வந்தேன். எல்லாம் என் விதிடி. சரி உள்ள போகலாம். ஸோ நீங்களும் வேலைலாம் பார்த்துப்பீங்க. மணி எட்டாச்சு. ஸோ அந்த அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி மேம் வந்திருப்பாங்க. ஹாய். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக ஃபேம் இப்போ தான் கிளம்பலான்னு வந்தேன். நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் முடிச்சிடலாம். ஓ அப்படியா? இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? ஒரு ½ hour. ஓ நான் உட்காந்துருக்கேன். இல்லை பரவாயில்ல மேம், உங்கள் அர்ஜென்ட்டாக தான் போங்க. இல்லை பரவாயில்ல. ஸோ நீங்கள் எல்லாம் பேசிட்டே இருக்கீங்க. நீங்கள் சாரா அந்த அசிஸ்டன்ட் மேம் தான். ஸோ அவங்க எப்படின்னா அவங்களோட பெரிய சிஇஓட பொண்ணு தான். பட் வந்து தொழில் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சுடி மணி ஆகிடுது. சரி நான் கிளம்புறேன். பாய். ஓயன் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறேன்? அவங்கள பற்றி அதான் அந்த அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி. ஓ அவங்களா? அவ்வளோ பணம் இருந்தும் ஏன் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியாக இருக்கும்? ஒர்க்குக்காக ஓகே. பட் எனக்கு அப்படி இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன். எனக்கு அதை கொடுத்துக்கலையே. பட் அவங்க ரொம்ப டேலண்ட் ஆனவங்க அண்ட் கைண்டானவங்க கூட. எனக்கு பிடிக்கும்பா. இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதே ரேரு. அதுவும் சரி தாண்டி. சரி என் வீடு வந்துச்சு, நான் போகிறேன். பாய். பாடி. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. அங்கே அப்புறம் அவங்க 2 குழந்தை விளாண்டுட்டு இருக்காங்க. நான் வந்து கிச்சனை சமைச்சிட்டு இருப்பாங்க. நீங்களும் பேசிட்டு ஜாலியாக விளாண்டுருப்பீங்க. ஸோ அப்படியே ஒரு 2-3 months போய்டும். நீங்களும் ஜாலியாக தான் இருப்பீங்க. ஜூனுக்கு ரெகுலராக செக்அப் போயிட்டு இருக்கும். பட் அவனுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. அண்ட் அவங்க இன்னுமே உங்களுக்கு க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிடும். ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட மீரா வந்து அதாவது பண்ணிட்டே இருப்பா. பட் அந்த அசிஸ்டன்ட் செக்யூரிட்டினால உங்கள் ஃப்ரெண்டு சாரா அவங்களாம் வந்துட்டு உங்களை டிஃபரெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரச்சனை இருக்காது அவ்வளோவா. உங்கள் அம்மா பார்த்த பையனும் வந்துட்டு நீங்கள் அன்றைக்கி வந்து கத்திருப்பீங்கல்ல. ஸோ உங்களை வேணாம் அப்படி சொல்லிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கீங்க. ஹலோ டேம் ஃப்ரீயா? நீ ஃப்ரீ தான். சொல்லுங்கள் என்னாச்சு? இல்லை இன்றைக்கி செரியோட பர்த்டே. இந்தா வரியா? ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் வா. உனக்கு ஏதாவது நான் ஃப்ரீ தாண்டி. சரி. ஈவினிங் 6க்கு கேக் வெட்டுறோம் வந்துடு. ஸோ அப்படியே ஃபோன் கட் பண்ணுறீங்க. சரி கீழே டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. என்ன இப்போ நான் சொல்லிட்டேன்ல, இது நீக்கே சொல்ல வேண்டியதானே? சரி இல்லைம்மா, இதெல்லாம் சொல்ல வேண்டியவங்க தான் சொல்லணும். என்னமோ சொல்கிறேன், ஒன்றும் புரியல. நானே வந்துட்டாங்களா? இல்லைம்மா இன்னும் வரல. என்னாச்சு உங்களுக்கு? சரி நான் கால் பண்ணி சொல்கிறேன். ஸ்கூல் கிளம்பு கூட. ஜூன் என்ன பண்ணுறீங்க? கிளம்பிட்டியா? சாப்பாடு சாப்பிடலாமா? ஸோ அவங்க 2 பேருக்குமே ஃபீட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. ஸோ அன்றைக்கி கேக் வெட்டிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லோரும் தூங்கியிருப்பாங்க. நானே இப்போலாம் அவங்க கூட தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தனியாக தானே இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்லேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லோரும் தூங்கினோடனே டேங்க வந்து அவங்க பக்கத்தில் உட்காடுறான். நீ கிளம்பலையா? இல்லை ஒன்றோடு சொல்லணும். சொல்லு. கொஞ்சம் அங்கிட்ட பார்த்த மாதிரி என்னை பார்க்காத. ஏன்? இல்லை ப்ளீஸ். ஸோ நீங்களும் திரும்பி உட்காருங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப பிடிச்ச செடி. எதனால தெரில. நீ குழந்தைங்கள பார்த்துக்கிறனாலையா, இல்லை எல்லாமே கைவிட்டும் இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறனாலையா, ஏதோ ஒன்று உன் கூட இருக்கணும்னு தோணுது. உங்கள் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும்னு தோணுது. இன்னும் நிறைய சொல்லணும், ஆனால் எதுவுமே வரமாட்டேங்குது. ஐ லவ் யூ வேன். நீங்கள் டக்குன்னு திரும்புறீங்க. தேவைக்கு வந்து மம்மி ரெஸ்ட் ரூம் போகணும் மம்மி. நீங்கள் அப்படி உள்ளே போயிடுறீங்க. ஒரு 10 minutes கழிச்சு வந்துட்டு நீ வீட்டுக்கு போகலையா நான் கேட்டதுக்கு பதில் அது வந்து நான் யோசிச்சு சொல்கிறேன். ஸோ டேயாங் அப்படி வீட்டுக்கு போயிருப்பான். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகிருக்கும். டேயாங் டேயாங் எந்திரா. என்னடா அப்பா பேசணுங்கிறாரா வடக்கில்? சொல்லுங்கப்பா. எப்படா கல்யாணம் பண்ணலான் இருக்க? வயசும் 28 ஆயிடுச்சு. இந்த பொண்ணை பார்த்துருக்கேன்.
பிஸ்னஸில் நம்மளுக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ் தான், நோ ப்ராப்ளம். ஓகே சொல்லிடு, மேரேஜ் பண்ணிடலாம். அப்பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். டேட்டியாம்மா இருமா. ஆமாப்பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். ஆனால் அவன் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் இல்லை, நல்ல பொண்ணு, ரொம்ப லவ் பண்ணுறப்பா. டேங்க நான் விளையாடுறியா? நம்ம நெட்ஒர்க் அதிகமாகணும், மறந்துடாத. என்கிட்ட சொல்லி புரியவிடி, உங்கள் அப்பா போயிடுறாரு. மீன்டேன் உண்மையாக லவ் பண்ணுறியா இல்லை பொய் சொல்கிறியா? உண்மையாதாம்மா. ஓ ஒரு நாள் கூட்டிகிட்டு வாடா. அப்படி சொல்லி பேசுமா. சரி. இங்கே ஃபோட்டோ எதை வச்சுருக்கியா? இந்தோ பார். ஓ வால்பேப்பர்லாம் வச்சுருக்கேன். இது யார்? உங்கள் அக்கா பசங்களா? அம்மா அவளுக்கு அது அவளோட பசங்களா? கல்யாணம் என்ன பிள்ளையா? ஆமாம்மா, ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டார். ரொம்ப நல்ல பொண்ணுமா. சரி சரி, உங்கள் அப்பாட்ட எப்படி போய் சொல்கிறது? நான் கூட அவர் கன்வின்ஸ் பண்ணிடலான்னு நினச்சேன்டா. போடா மா, ட்ரூ லவ்மா. போடா. ஸோ அப்படியே 1 வீக்கில் டேங்க்கும் அந்த என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும். உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா உங்கள் அம்மா வந்துட்டு நிச்சயதார்த்தம் தானே ஆயிருக்கு, ஸோ நோ ப்ராப்ளம், நீ மனசை மாற்றிடு, கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணையே அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எதுக்கும் உங்கள்கிட்ட சொல்லிட்டுன்னு விட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் எங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருப்பீங்க. ஹலோ ஹாய் மேம் மேடம் சாங்னி கூப்பிட்டு. என்னப்பா ஆளே மாறிட்டீங்க? மேமுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல? உண்மையாவா? உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? ஆமாம். என்ன ப்ளஷ் ஆகுறாங்க மேம்? சாரா கம்முன்னு இருட்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். என்னால் தான் வர முடியல, பையனுக்கு ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு. இட்ஸ் ஓகே ஓயன், நீ கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும். சரி சரி. இன்னும் ஒர்க் எவ்வளோ நேரம் இருக்குது? ஒரு ½ hour தான் இருக்குது. நானும் உட்காட்றேன். ஒன்றாவே போகலாம். ஸோ நீங்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ நீங்கள் கீழே போயிடுறீங்க. நீங்கள் காரில் வரலையா? இல்லை அது சர்வீஸ் போயிருக்கு. ஸோ வீட்டிலேருந்து யாரையாவது வர சொல்லியிருக்கேன். ஓ அப்படியா? ஸோ நீங்கள் 3 பேர் பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டுருக்கீங்க. சூடு வந்து கார் வருது, டேங் வெளியே வரான். சாரா நீ வாவேன், உன்னை ட்ராப் பண்ணிடுறோம். இல்லடி வேண்டாம். ஸோ நீங்களும் அப்படி திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. டக்குன்னு அந்த அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி இருப்பாங்களே சாங், அவங்க வந்து டேங் பேக் பண்ணுறாங்க. நீங்கள் வருவேன்னு சொல்லவே இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. வயன் சொல்லு. இது ஃபியான்ஸ் கிம் டேங் அண்ட் சாரா. இது சாரா, இது வயன். போத் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படி சொல்லிட்டு இப்படி உள்ள உட்காடுறாங்க. நீங்கள் வாங்கல, உங்களை ட்ராப் பண்ணிடுறோம். இல்லை மேம் பஸ் வந்துடும் அப்படி சொல்லிட்டு ஏன் பார்க்குறீங்க? ஒன்றுமே சொல்லலை, இப்படி காற்று போய் உட்காந்து அப்படியே ட்ரை பண்ணிட்டு போகிறான். வயன் பசங்க யாருமே நம்பக்கூடாது, எல்லோரும் இப்படி தான்டா. நீ லவ் பண்ணுறியா? வயன் நீ தேவை லவ் பண்ணுறியா? இல்லை தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன். வயன் எங்கே போகிற? இல்லடி 10 நிமிஷம் தானே, நடந்து போய்க்கிறேன். வயன் மழை வர மாதிரி இருக்குது. பரவாயில்லடி. வயன் எனக்கு கொஞ்சம் தனியாக விடு சாரா. ஸோ நீங்களும் அப்படியே நடந்து போயிடுறீங்க. அப்படியே மழையில் நினைஞ்சிட்டே வீட்டில் போனால் நானி செரியெல்லாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு அப்படி படுத்துறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு சரியான ஃபீவர். நானே பசங்க ஸ்கூல் போயிட்டாங்களா? போயிட்டாங்கம்மா. சரி நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன், நீ வரியா? இல்லை எனக்கு கொஞ்சம் காய்ச்சல், டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? சரி. ஸோ நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் கதையை வந்து வேகமாக நாக் பண்ணுறாங்க. நீங்கள் கதவை திறக்கிறீங்க. ஹலோ யார் வேணும்? நீங்கள் வயன் தானே? ஆமாம் நான் கிம் டேங்களப்பா. ஓ உள்ளே வாங்க அங்கிள், நான் என்ன சம்மந்தமாக பேச வந்திருக்கேன், உள்ளே வந்து உட்காரதுக்கு. ஆக்சுவலாக என் பையன் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். ஸோ நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அப்புறம் அவனுக்கு என்கேஜ்மெண்ட்டாக ஆயிடுச்சு, அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என் பையனோட நீ பழகிறதெல்லாம் நல்லா இருக்காது. உனக்கு 2 குழந்தைங்க வேறு இருக்காங்க, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த பெட்டியில் வந்து ஒரு 1 lakh இருக்குது, மேலே வேணா கூட கேளு. இந்த வீடு இந்த இடத்துல நீ இருக்கவே கூடாது, அவனோட நம்பரும் மாற்றிடு. என் பையனோட டச்சில் இருக்காத. நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவனோட வாழ்க்கையில் நீ தலையிடாத. உனக்கு இந்த 2 குழந்தைங்க இருக்குது, அவன் இன்னும் லைஃப்பை கூட ஸ்டார்ட் பண்ணுறான். உனக்கு புரியுமா? சரி அங்கிள், நான் வேலையை வீடு பார்த்து தட்டுமா? இல்லை பரவாயில்ல, நான் பார்த்துக்குறேன். ஸோ அவர் அப்படி கிளம்பிடுறாரு. நீங்கள் அது ஏன் நினச்சிட்ருக்கீங்க? சாரா ஹலோ. சொல்லுடி. எனக்கு வெளியே வீடு பார்க்கணும்டி, அவுட் ஆஃப் த டவுன். இப்போ தானே வீடு மாறினேன், என்னாச்சு? இல்லைடி இந்த வீடு பிடிக்கல, அதான். அது என்னடி ஒரு மாதிரி பேசுகிறேன்? என்னாச்சு? இன்றைக்கி நீ ஆஃபீஸும் வரல, சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கால் பண்ணல. என்னாச்சு சொல்லு. இல்லைடி இந்த வீடு எனக்கு பிடிக்கல, நீ அவுட் ஆஃப் த டவுனே வீடு பாரு, எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 2 நாள் வேணும், நான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். 1 thing டேங்க்கு தெரியக்கூடாது. ஏன்? வேண்டாம் விட்டு. ஸோ வித்தின் 1 hourலேயே கால் பண்ணி இந்த மாதிரி வீடு இருக்குது, நாளைக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்களும் சரி அப்படி சொல்லிட்டு அட்வான்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. ஸோ சூன் வந்து செரியும் ஜூன் வந்திருப்பாங்க, டேங் தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான்.
உன்னை பார்த்தோன்னே உங்களுக்கு மூஞ்சி இருக்காது. உள்ளே வான்னு கூட சொல்லாமல் போய் உட்காந்துருப்பீங்க. ஜூன் சரி ட்ரெஸ் மாற்றுங்க சொல்லியாங்க. அதே இடத்துல தான் நின்றுட்டுருப்பாங்க. அன்றைக்கி நான் கேட்டதுக்கு என்ன பதில்? உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அதுக்கு நீ சுய புத்தியோடு தான் பேசுகிறியா? உனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. அவங்களோட வாழ்கிற வழியை பாரு. என் கண்ணை பார்த்து சொல்லு. நான் உனக்கு வேணாம்மா. நீ என்ன லவ் பண்ணலையாடி? சொல்லு. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்க? எனக்கு குழந்தைங்க இருக்காங்களா? குழந்தைங்க இருந்தா எனக்கு நீ வேணும். இது ஸ்டூபிடிட்டி. அப்புறம் எதுக்கு அவளை எங்கேஜ் பண்ண? வேணாட்டா விட்டு. என் லைஃப்பில் நீ தலையிடாத. நீ இவ்வளோ நாள் எங்களுக்கு பண்ணதுக்கு இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். தயவு செஞ்சு கிளம்பிடு. இங்கேருந்து போ. மூஞ்சி பக்கவே எனக்கு பிடிக்கல. சரி அப்படியே வந்து நிற்கிறா. பொம்மையெல்லாம் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நிற்கிற. போட்டேன். பிடிக்கல. என்னை ஃபோர்ஸ் பண்ணாது. எனக்கு என் குழந்தைங்களே போதும். எனக்கு யாரும் வேண்டாம் சொல்லியாங்க. அப்படியே நிற்கிறான். அப்படியே திரும்பி அவன் மட்டும் நடக்கிறான். அப்பா ஸோ அப்படியே அமைதி. நீங்கள் அப்படியே செடியை பார்க்குறீங்க. சரி அவள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஜூன் மேலே கை காட்டுறா. ஹீஜூன் அப்படியே கீழே உட்காந்துருக்கான். டேங்க பார்த்துட்டு, அப்பா எங்கே போகிறீங்க? அப்பா அம்மா அப்பா எங்கே போகிறாருமா? ஸோ உங்களுக்கு அப்படியே கண்ணெலாம் கலங்குது. அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஜூன் டேங்க அப்படியே நிற்கிறான். ஜூன் விழுந்து காலை பிடிச்சிக்கிறான். போகாதீங்கப்பா. ஸோ நீங்கள் இந்த பக்கம் அழுதுட்ருக்கீங்க. டேங்கும் ஜூனை தூக்கி வச்சுட்டு அவனும் அழுகிறான். நான் எங்கேயும் போக மாட்டேன். எங்கேயும் போக மாட்டேன்டா. மறுபடியும் கூப்பிட்டு அப்பா கூப்பிடு. அப்பா எங்கே போகிறீங்க? இங்கேயே இருங்க. நம்ம அந்த காரில் வேலைலாம் போக மாட்டேன்டா. நீங்களும் அப்படியே வந்து ஜூனை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அம்மா அப்பா எங்கேயும் போகல. ஸோ அப்படி ஜூனை கட்டி பிடிச்சி கிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. முடிஞ்சதெல்லாம் அவன் வந்து சிரிச்சிட்டே இருக்கான். நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்ததே கிடையாது இவ்வளோ. ஸோ அவங்க கூட நிறையா பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் தேங்கும் அப்படியே கிளம்பிடுறான். நீங்கள் அது கூட பார்க்கல. ஜூன் கூடயே பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க ஒன்று அப்படி குட்டியாக அழகாக பேசிகிட்டு இருக்கான். ஜின்னுக்கெலாம் கால் பண்ணி சொல்லிடுறீங்க என் பையன் பேசிட்டான் அந்த மாதிரிலாம். அவனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்புறம் வந்து அவனும் கால்லாம் பண்ணி பேசி பார்க்குறான். ஸோ நானி நீங்கள் சரி எல்லாம் ஜாலியாக இருக்கீங்க. இந்த பிரச்சனை டேயாங்கும் இப்படி மறந்துடுறீங்க. அம்மா டேயாங் போயிட்டாம்மா. சரி இல்லை சும்மா சொன்னேன். ஏவா என் பக்கத்தில் வந்து படுது. ஏம்மா எல்லோரும் உங்களை விட்டு போகிறாங்க? அப்படியா? ஆமாம் முதல்ல அப்பா போனாரா, அப்புறம் இப்போ டேயாங்கும் போயிட்டான். ஆனால் நான் போக மாட்டேம்மா. உங்கள் கூடயே இருக்கேன். தம்பியும் பேசுகிறான்ல. இனிமேல் நாங்கள் 2 பேரும் உங்கள் கூடயே இருக்கோம். இரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வேகமாக எல்லாம் காலி பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா டேங்க் வந்து தெரிஞ்சிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நானேட்டிவ் சொல்ல வேணாம் சொல்லிட்டுங்க. ஸோ கம்மியான திங்ஸ் தானே நீங்கள் வேகமாக வந்து பேக் பண்ணி கிளம்பிடுவீங்க அந்த வீட்டுக்கு. சாரா வந்திருப்பா. சாரா எவ்வளோ ரெண்டா? 2000 2000 தானா? வீடு ரொம்ப பெருசாக இருக்கேடி. ஆமாம் அந்த ஓனர் வெளியூர் போயிட்டாராம். ஓ ஆனால் ரொம்ப கம்மி தான். ரொம்ப பெரிய வீடாக இருக்கே. 4 பேருக்கு எதுக்கடி இவ்வளோ பெரிய வீடு? தெரிலடி. நீ ஏன்டி ஆடு திருநவ மாதிரி முடிக்கிற? சரிப்பா உள்ளே போகலாம். தேங்காய் வந்து ரீயூனியனுக்காக யூஎஸ்ஏ போயிருப்பான். ஸோ 2-3 நாள் ஊரில் இருக்க மாட்டான் நினச்சிங்க. அதனால தான் வந்துட்டு டக்குன்னு காலி பண்ணியிருப்பீங்க. ஒரு 2-3 டேஸ் நீங்களும் ஒரு ஜாலியான லைஃப் தான் லீட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்பப்போ தேங்காய் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் தப்பு அப்படி சொல்லிட்டு நீங்களும் விட்டுருவீங்க. ஹலோ நானே வீட்டில் தானே இருக்கீங்க? இல்லை மழை பெய்யுது. ஜூன் பயந்துருவா தான். ஓ அப்படியா? சரி நான் வந்துக்கிட்டே இருக்கேன். டிராஃபிக் அதிகம் இன்றைக்கி அதான். ஸோ நீங்களும் வீட்டுக்கு போகிறீங்க. கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி உள்ளேருந்து சரியான சிரிப்பு சத்தம். நீங்கள் அப்படியே கதவு திறக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் நினச்சதே தான். டேங் இருக்கான். எனக்கு தெரியப்படாது தானே இந்த வீட்டுக்கு வந்தோம். டேங் இங்கே என்ன பண்ணுற? அம்மா அப்பா இந்த கார் வாங்கிட்டு வந்தாரும்மா. ஜூன்னு போச்சு. அப்படியா? நீங்கள் விளையாடுறீங்களா? அம்மா இது வந்துடுறேன். டேங் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் எனக்கு வச்சு எங்களை நிம்மதியாகவே ஃபாலோ விட மாட்டியா? ஸோ அப்படியே கை மேலே தூக்குறான் சரண்டர் மாதிரி. விளையாடுறதையா? நான் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. போ. ஏன் டார்ச்சர் பண்ணுற? இன்னும் எவ்வளோ தானே கஷ்டப்படுத்த போகிறேன்? முதல்ல அந்த செக்ரட்டரி, அடுத்து உங்கள் அப்பா, இப்போ நீ எல்லோரும் நீங்கள் நல்லவளாக இருந்துட்டு என்ன கெட்டவளாக்குறீங்க? எனக்கு கில்ட்டியாக இருக்குது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறேன்னா இது பாரு அனுபவத்தில் சொல்கிறேன். அப்பா அம்மா பேச்சை கேட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர். உனக்கு எது சரி எது தப்புன்னு யோசிக்கிறாரு. என்ன மாதிரி நீயும் ஆமாம் பிடிச்சி உங்கள் இஷ்டத்துக்கு இது பண்ணிகிட்ருக்காத. அது தப்பாக தான் முடியும். நிறுத்து எங்கள் அப்பாவை பண்ணி பார்த்த அது வந்து
அது அது உனக்கு தேவையில்லாது. நீ கிளம்பலாம். நானும் என் குழந்தைங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சேன். தயவு செஞ்சு எங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடு ப்ளீஸ். ஸோ டேங்க அங்கேருந்து கிளம்பியிருப்பான். அப்படியே 2 வீக்ஸ் ஆகும். நீங்களும் டேங்க ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அவன் குழந்தைங்களும் பார்க்க வந்திருக்க மாட்டான். உங்கள் கால் அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டான். இதான் நீங்கள் எதிர்பார்த்தது. அது வந்து மிஸ் பண்ணுவீங்க. அவனை ஒன்றும் யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. நீங்கள் அமைதியாகவே இருப்பீங்க. ஜூன் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பான், டேங்கப்பா எங்கே எங்கன்னு. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த இந்த நிமிஷத்தில் டேங்க எப்படி இருந்தால் என் கூட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க நீங்கள். ஸோ நீங்களே வந்து கால் பண்ணி பார்ப்பீங்க. அட்டெண்டே பண்ணல. நீக்கும் வழக்கம் போல் நீங்களும் ஆஃபீஸ் போயிருப்பீங்க. ஒயன் ஏன்டி வாழ்க்கையை பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்க? நல்லா தான் இருக்கிறேன். ஒன்றும் ரெடி. இதெல்லாம் அவனை வெளியே போகணும்னு சொல்கிறப்ப யோசிச்சுக்கணும். நான் அவனுக்கு அவளை ஃபீல் பண்ணிட்டேன். அதான் பார்க்குறேனே, அந்த சாங்கு அங்கிட்டு நடந்தால் போதும். யார்கிட்ட பேசுகிறா என்ன பேசுகிறா தெரியாத நினச்சிட்ருக்கியா? அப்படிலாம் இல்லடி. சரி இப்போயே டேங்க கண் முன்னாடி வந்துன்னா என்ன பண்ணுவேன்? ஐ லவ் யூ சொல்வியா? போடி அங்கிட்ட. அப்புறம் இதுக்கு வால்பேப்பர்லாம் ஃபோட்டோ வச்சுருக்க? அதில் அவன் ஜூன் கூட இருக்கான், அதனால் வச்சேன். நான் டெல் பண்ணுறேன். காதல் முத்திருச்சு உனக்கு. போடி. ஸோ நீங்கள் வந்து 8 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்படியே வீட்டுக்கும் போயிடுவீங்க. அன்றைக்கும் உங்களுக்கு ஹாப்பி இருக்காது. அவன் கோவமாக இருக்கான். அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவது நம்ம கூட பழகலாமே அப்படி சொல்லி யோசிச்சிட்டே இருப்பீங்க. நான்கிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. அப்புறம் ஜாக்கையுமே ஒரு ரியல் எஸ்டேட் கேஸில் தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்க. அது ஒரு பக்கம் வந்து சேடாக இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருப்பீங்க. எனக்கு நீ சீட் பண்ணலை அப்படி சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க. ஒயன் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க? என்னாச்சு? இல்லை டேங்க எனக்கு மெசேஜ் பண்ணான். ரியலி? என்னென்ன? ஐ லவ் யூ சொல்லிட்டியா என்ன? நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாமான்னு கேட்டான். அதுக்கு நீ என்ன சொன்ன? ஓகேன்னு சொல்லியிருப்பேன் அதானே? ஆமாம். பொடி கிரிஞ்சு. ஏன்டி இப்படி சொல்கிற? நான்லாம் அந்த மாதிரி ஒரு பையன் கிடச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? அவன் இல்லாமல் செத்த போன மாதிரி இருந்தல்ல, அப்புறம் ஏன் இப்படி ஓவராக பண்ணுற? உன் மூஞ்சிக்கெலாம் ஓவர் தான் இருந்தாலும் அவனை சுத்த விடல உனக்கு அப்படி ஒரு ஆனந்தம். அப்படிலாம் இல்லை. நான் அவனை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படி சொல்லாத. அது நம்புறதுக்கு நான் ஒன்றும் காதில் பூ வச்சிடல. எதுக்கு கோவப்படுறேன்? இல்லை சாங்கும் உங்களை லவ் பண்ணுறாங்க. லவ்லாம் இல்லை, அவங்களுக்கு அரேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம ஃபேட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு அஃபெக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறது தான். அப்படி தான் அப்படி இருக்காங்க. நீ தான் லவ் பண்ணுற. இல்லை நான் லவ்லாம் பண்ணலை. போய் வேலை பாடி. ஸோ நீங்களும் வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஒயன் வெளியே இருக்க கேஃபே போய்ட்டு வரலாம் வரையா? சரி. ஸோ நீங்கள் அப்படியே கீழே இறங்கி போயிட்டுருப்பீங்க. அங்கே வாசலில் வந்து சாங் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. என் ஃபியான்சி வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோட்டோவில் இருக்கார்ல, இவர் தான் என் ஃபியான்சி கிம் டேங். கிம் சன்ஸ் அந்த குரூப் இருக்குல்ல, அதில் 3rd son யூஎஸில் டிகிரி முடிச்சிருக்காரு. அப்படியா? இங்கே காட்டு இந்த ஃபோட்டோவை. இவர் எங்கேயும் பார்த்துருக்கேனே. ஒரு நிமிஷம், இப்போ தான் பார்த்தேன். அங்கே பாரு, அந்த கார்கிட்ட நிற்கிறது அவர் தானே? ஆமாடி, என் ஃபியான்சி. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பா. இறங்கியிருப்பீங்கள்ல. ஸோ டேங்க பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே ரொம்ப அழுக்க வந்திருக்கும். அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. சாங் அப்படியே பின்னாடி நின்றுவா. கொஞ்சம் தூரத்துக்கு பின்னாடி. எங்கே போனேன் இவ்வளோ நாள்? ஏன் கால் பண்ணல? நேற்று மெசேஜ் மட்டும் பண்ணேன். நான் பண்ணது நீ பார்க்க கூட இல்லை. எங்கே போனேன்? ஸோ டேங்க எதுவுமே பேசலை. அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணிடுறான். சாங் அதை அப்படியே பார்த்து நிற்கிறா. அங்கிட்டு சாராக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே கையை கும்பிட்டு தேங்க் காட் அப்படி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ நீங்களும் உங்களுக்கு கிஸ் பண்ணுறீங்க. டக்குன்னு புல்லாயிட்டு பப்ளிக்கில் இருக்கும் தெரியும். நேற்று ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலான்னு ஃப்ரெண்ட்ஸ் கிஸ் பண்ணுவாங்களே என்ன? அதுக்கு மேலே பண்ணுவாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணட்டியா? என்னோட ஆகிட்டா ஹக் பண்ணேன். நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிட்டே நிற்கிறீங்க. அங்கே வந்து பின்னாடி வந்துடுறா. டேங்க அப்படியே வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே கீழே கொஞ்சம் நிற்கிறீங்க. லவ் பண்ணுறீங்களா? முன்னாடியே சொல்லியிருக்கலாம். பட் ஐம் ஹாப்பி ஃபார் யூ. ஏன் இப்படி வயன்? சாங் சாரி பட் இட்ஸ் ஓகே. நாங்கள் இன்னும் அவ்வளோ பழகலை. ஸோ மூவ் ஆன் பண்ணுறது எனக்கு ஈஸி தான். பட் ஏன் என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நான் உன் மேலே தான் கோபமாக இருக்கேன். நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்கலாம்ல? சச்சா, நோ ப்ராப்ளம். நான் அப்பாட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். சரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவளும் போகிறா. திரும்பி அப்படியே கண்ணீர்லாம் வருது. தொடச்சிட்டு அவளும் போய்ட்றா. இது தான் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். இது இந்த கிஸ்ஸா அவங்க போனாங்கல்ல, அவங்க நிச்சயமாக ஃபீல் பண்ணுவாங்க. நான் சும்மா கேஷுவலாக தான் பழகினேன். பட் அவங்க மனசில் ஏதாவது வந்திருக்கலாம்ல. நீ தான் அவங்க ஃப்யூச்சர்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இல்லைன்னொன்னே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. பாவம், ரொம்ப நல்லவங்க. சரி வீட்டுக்கு போகலாமா? இல்லை ஆஃபீஸ் இருக்குது, பரவாயில்ல பார்க்கலாம். அவங்க எஸ்கியூஸ் மீ ப்ரோ. ஹாய் சாரா.
நீங்கள் கொடுக்க வேண்டியது கொடுக்கவே இல்லை. என்ன கொடுக்கணும்? மறந்துட்டேன். இந்த கார்க்குள்ளே இருக்க ஒரு நிமிஷம். ஸோ எடுத்து வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். என்ன பாக்ஸ் இது? இதுவா? வைரன் நெக்லஸ். வைரன் நெக்லஸ் எதுக்கா? ப்ரோ அதான் கரெக்டாக ஆகிட்டல, சொல்லல. சொல்லு. ஆக்சுவலாக நீ ஒரு வீடு பார்க்கணுன்னு சொன்னல, அது கூட இவன்கிட்ட சொல்லக்கூடாது சொன்னியே. அப்போ அவன்கிட்ட சொல்லி அவனோட கெஸ்ட் ஹவுஸு உனக்கு பார்த்து கொடுத்தேன். அதுக்கு அப்புறம் இப்போது கரெக்ட் டைமுக்கு கீழே கூட்டிகிட்டு வந்ததுக்கு, அப்போ நீ என்னென்ன பண்ணுறேன்னு அப்டேட் பண்ணதுக்கு, நீ எந்த கலர் ட்ரெஸ் போட்டு வரேன்னு கூட எல்லாமே கேட்டேன் தெரியுமா? நீ அவனை லவ் பண்ணன்னு சொன்னதுக்கு, ஷாரா ஃப்ரெண்டா வைரன் நெக்லஸ்ன்னு பார்த்தா எனக்கு வைரன் நெக்லஸ் தான் பெருசாக இருந்துச்சு. நீ என்னை க்ரீட்டிங் கூட நினச்சிக்கோ, இட்ஸ் ஓகே, இட்ஸ் என் ஃபேவரட் தெரியுமா இடியட். அப்புறம் நீ அழுதல குமரி, அது கூட வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டேன். அதுக்கெல்லாம் இது இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஒன்று சேர்ந்துருந்தீங்கன்னா ஒரு காரு வீடுன்னு வாங்கியிருப்பேன். சரி பரவாயில்ல, கங்க்ராச்சுலேஷன்ஸ் சாரா எருமை. அவளை எதுக்கடி திட்டுற? விடு, நீ தான் நல்லா பண்ணுது. நான் பேசிக்கிறேன். என்ன பண்ணுவேன்? ஸோ அப்படியே காது பிடிச்சி தருவீங்க. அம்மா விட்றியா? சரி வா வீட்டுக்கு போகலாம். உன்னை பார்த்தா நானி அப்புறம் சரி ஜூனில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப நாளாக எங்கள் அம்மா கூட யாரையா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அவன் நல்லா காட்டுவேன். அப்புறம் ஹியூஜின் ஒரு வாரமாக அப்பா எங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான் தெரியுமா? வா சீக்கிரமாக போகலாம். ஸோ நீங்கள் அப்படியே போயிடுங்க. அவ்வளோதான், இந்த ஒன் ஷாட் முடிஞ்சிச்சு. பாய். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் கொடுக்கலான்னு யோசித்தேன். இதுதான் இது. பட் இது எப்படி டெலிவர் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல. சரி பாய் பாய் பாய்.